ஆமென். ஹல்லேலூயா. நல்ல ரிலேஷன். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சபை மக்கள் எல்லாருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாகும்படி உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. சமாதானத்தோடு இருங்க, சந்தோஷமா இருங்க. ஆமா, பிரச்சனைகள் மத்தியிலும் போராட்டத்தின் மத்தியிலையும் பொறுமையா இருங்க, நிதானமா இருங்க. உங்களை உண்மையை கர்த்தர் நடத்துவார். ஆமென். ஆமா, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நடத்துவார், ஆசீர்வாதமாய் நடத்துவார். ஆமென். ஆமா, பிரச்சனை இல்லாத மனுஷன் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும். அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம். அந்த பிரச்சனையை விட பெரிய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். எப்போ எப்படி தேவையை சந்திப்பார்லாம் தெரியாது. ஆனால் எப்போ சந்திக்கணும்னு அவருக்கு தெரியும், எப்படி சந்திக்கணும்னு அவருக்கு தெரியும். கரெக்டாக அவர் சந்திப்பார். அந்த விசுவாசத்தை மட்டும் ஒருபோது விட்டுறாரு. அந்த ஃபெய்த்தை மட்டும் மாற்றவே மாற்றிடாது. ஒரு சூழ்நிலையை பார்த்து சந்தேகத்துக்குள்ள மட்டும் போயிடாது. வசனம் சொல்லுது, மனிதனுடைய முயற்சிகள் எல்லாம் அற்ப பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது. எப்படி இருக்கா அப்படின்னா ரொம்ப யூஸ் ஆகாதுன்றதான், யூஸே ஆகாதுன்னு இல்லை, ரொம்பலாம் யூஸ் ஆகாது. ஆமாம், ஆனால் அவர் மேலே வைத்திருக்கிற விசுவாசம் உன்னை போஷிக்கும், உன்னை பாதுகாக்கும், உன்னை வழிநடத்தும், உன்னை தேவையிலெல்லாம் சந்திக்கும், எல்லாத்தையும் தாண்டி உன்னை பதறாமல் சமாதானமாக வைத்துக்கொள்ளும். வசனம் தான் சொல்லுது, விசுவாசி பதறான். ஆமென். ஆமாம், விசுவாசி பதற மாட்டான். எந்த சூழ்நிலை வந்தாலும் விசுவாசி என்ன பண்ண மாட்டான். ஆமாம், பதற மாட்டோம். கர்த்தருக்குள்ள சமாதானத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அந்த சமாதானத்தில் வாழ கற்றுக்குங்க. ஆமென். ஆமாம், அந்த சமாதானத்தோடு வாழ கற்றுக்குங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. குமரேசனுடைய 2வது பையன் ஒரு வாரமாக ஃபீவர் மாறி 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 சிக்கு. ஆமாம், ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போயிருக்கிறாங்க, ட்ரிப்ஸ் போட்டிருக்கிறாங்க, லைன் போட்டிருக்கிறாங்க, பிளட் செக் பண்ண சொல்லியிருக்கிறேன். ரிசல்ட் இன்னும் எதுவும் என்கிட்ட சொல்லலை. குமரேசனுடைய பையன் இவனுக்காக டேனியலுக்காக தொடர்ந்து ஜெபிங்க. சரியா, சவ மக்கள் ஜெபிங்க, டேனியலுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஃபீவர் விட்டு விட்டு வந்துட்டே இருக்குது. கர்த்தர் தான் சுகந்தா இருக்கும். ஆமென். நான் மறுபடியும் உங்களை ஞாபகப்படுத்துறதுக்காக நான் அதை உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் ஒரு 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 சயின்டிஸ்ட் வந்துட்டு ஒரு மெடிசன் கண்டுபிடிக்கும் போது அந்த எந்த வியாதிக்காக இந்த மருந்து எப்படி வேலை செய்யும் அப்படின்றத பல விதங்களில் டெஸ்ட் பண்ணி, கினிபிக் அதுக்கு டெஸ்ட் பண்ணி ஒர்க் அவுட் ஆகுதுன்றதை கண்டுபிடிச்சி கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கி ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணி அந்த ப்ராஜெக்டில் ஒரு வாலண்டியர் பிடிச்சி, இந்த உனக்கு குறிப்பிட்ட வியாதி இருக்குல்லப்பா, இதுக்கு ஒரு மருந்து நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம், ஒன்று வச்சு நாங்கள் ட்ரை பண்ணலாமான்னு கேட்டு, என்ன ஆனாலும் பரவாயில்ல, என்ன ஒரு சப்ஜெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவன் சைன் பண்ணி கொடுத்து, அதுக்கப்புறம் அந்த மருந்து அவனுக்கு செலுத்தி கொஞ்சம் வருஷங்கள் வெயிட் பண்ணி அவனோட சைடு எஃபெக்ட்ஸ் என்ன இருக்குது எல்லாத்தையும் பார்த்து ப்ராப்பராக நிரூபித்த பிறகு தான் அந்த மெடிசன் வந்துட்டு அரசாங்கத்தோட அங்கீகரிப்போடு என்ன பண்ணுறாங்க, இந்த குறிப்பிட்ட வியாதிக்கு இந்த மருந்து கண்டிப்பாக எடுக்கலாம், பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்போ அந்த மருந்து எடுத்தா வியாதி சுகமாகும்னு கேட்டால் சுகமாகும். ஆனால் அந்த மருந்து எடுத்தாலும் அநேகர் வியாதி சுகமாக மாட்டேங்குது. இல்லை, சாதாரணமாக யோசிச்சு பாருங்க. தலைவலினா ஒரு மெட்டாசின் பேராசிட்டமால் போட்டால் தலைவலி கேட்குன்றாங்க. சில பேர் எத்தனை மெட்டாசின் போட்டாலும் தலைவலி கேட்கவே மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? நாங்கள் தான் சொல்கிறேன், நான் மருந்து மாத்திரைகள் எல்லாம் நல்லது, அது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா, எனக்கு உதவி செய்யுமா அப்படின்னா கண்டிப்பாக உதவி செய்யும். ஆனால் வந்துட்டு ஹீலிங், சுகம் அங்கிருந்து தான் வரணும். அங்கிருந்து தான் மருந்து மாத்திரை பாடியில் கரெக்டாக வேலை செஞ்சு எனக்கு ப்ராப்பராக சுகம் கிடைக்கணும் அப்படின்னா அது ஆண்டவர்கிட்ட தான் வந்தாகணும். எந்த மருந்து மாத்திரையும் காப்பாற்றாது, அதுதான் உண்மை. நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும். சுகத்தை தருகிறவர் இயேசு ஒருத்தர் மட்டும்தான். வரல சொல்லுமா? ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அடுத்து போன மாதம், அதனால கர்த்தர்களை விசுவாசமா இருங்க. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை விசுவாசத்தோடு கேட்டா நடக்காதுன்றதெல்லாம் இங்கே வாய்ப்பே இல்லை. கண்டிப்பா நடக்கும், நிச்சயமா நடக்கும். விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட கேட்டீங்கன்னா கண்டிப்பா நடக்கும், கர்த்தர் செய்வார். ஆமென். ஆமா. அப்புறம் போன வெள்ளிக்கிழமை February 14th லவர்ஸ் டே, வேலண்டைன்ஸ் டே, எல்லாவற்றுக்கும் ஒரு நாள் வச்சிருக்கிறாங்க. இந்த நாள், இது டாக்டர்ஸ் டே, நர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே, கிராண்ட் ஃபாதர்ஸ் டே, கிராண்ட் மதர்ஸ் டே. ஆமா, எல்லாத்துக்கும் ஒரு நாள். உழைப்பாளர் தினம் இன்னைக்கு ஏப்ரல் மே 1, ஏப்ரல் 1 முட்டாளாக்கிட்டாங்க உழைப்பாளர் கடைசியில். மே 1 இல்லை, எல்லாவற்றுக்கும் ஒரு நாள் வச்சிருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு நாள். சில்ட்ரன்ஸ் டே இல்லை, சில்ட்ரன்ஸ் டே இன்னைக்கு November 14 தான். எல்லாத்துக்கும் ஒரு நாள் வச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி வேலண்டைன் டே இல்லை, நம்ம அது அப்புறம் பேசுவோம், இப்போ வேண்டாம். அன்னைக்கு வந்துட்டு சென்னையில் சூளமேடு ஏரியாவில் வந்துட்டு ஒரு காஸ்பல் மீட்டிங் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி நம்ம சென்னை சர்ச் பிலீவர்ஸ் ஒரு 2-3 நாட்கள் ரெகுலராக போலீஸ் ஸ்டேஷன் போய் பெர்மிஷன் கேட்க முயற்சி பண்ணி கடைசி வரைக்கும் போலீஸ் பெர்மிஷன் தரல. அதனால வந்துட்டு காஸ்பல் மீட்டிங் வந்துட்டு நம்ம கேன்சல் பண்ணிட்டோம், வைக்க முடியல. எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணியாச்சு, ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணி ஓகேன்ற கண்டிஷனில் தான் இருந்தது. எல்லாம் ஓகே, அவ்வளோதான், நடத்த வேண்டியது தான் அப்படின்ற மாதிரி
இருந்தது. ஆனாலும் சோர்ந்து போக வேண்டாம். ஆமென். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமா. ஏன்னா வந்துட்டு ஊழியம் கர்த்தருடையது இல்ல. ரோமர் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறபடி எல்லா அதிகாரமும் கர்த்தருடைய அதிகாரத்துக்கு கீழே தான் இருக்குது. ஆமா இல்லையா? ஆமா. அப்போ வந்துட்டு ஆண்டவருடைய அதிகாரத்துக்குள்ள இருக்கக்கூடிய உலகத்தின் அதிகாரிகள் ஒரு காரியத்தை அப்ரூவ் பண்ணல, அக்செப்ட் பண்ணல, அனுமதி கிடைக்கல அப்படின்னா தெரியல. ஆண்டவர் வேற பிளான் எதுவும் வச்சிருக்கிறாரு. இப்போதைக்கு தெரியல, பிற்பாடு தெரிய வரும். அதனால நான் சென்னை சர்ச் மக்களுக்கு அதான் சொன்னேன். நான் ஃபீல் பண்ண வேண்டாம். ஐயோ என்ன ஒரே தடையா இருக்குது. யார்கிட்ட நேற்று பகிர்ந்து கொள்ளும் போது ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், ரொம்ப தடையா இருக்குல்ல பாஸ்டர். நான் சொன்னேன், என் வாழ்க்கையில தடைன்ற வார்த்தைக்கு இங்கே இடமே கிடையாது. தடையை உடைக்கிறவனோட கூட இருக்கிறாருன்றப்போ தடையே இல்லை. மேபி என்ன சொல்லலாம் அப்படின்னா தாமதம்னு வேணும்னா சொல்லிக்கலாம். தாமதம்னு என்ன சொல்லிக்கலாம். தடையெல்லாம் கிடையவே கிடையாது. ஆமா, ஆண்டவர் நம்மளை முன்னோக்கி கொண்டு சொல்லிட்டே இருப்பார். ராமே சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதனால அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இப்போ இந்த ஏப்ரல் மாதம் கூழ் ஊற்றிட்டு இருக்கிறாங்க, அவங்க நாட்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த டைம் நீங்களும் நடத்துனீங்கன்னா பிரச்சனை ஆகும். திருச்சியில் கூட வந்துட்டு எந்த சர்ச்சுன்னு தெரியல, ஒரு 28 பேர் சேர்ந்து ஒரு வேன் எடுத்துக்கிட்டு வண்டியெலாம் ரெடி பண்ணிக்கிட்டு ஒரு அவங்க சம்மந்தமே இல்லாத கிராமம் நினைக்கிறேன், ஒரு கிராமத்துக்கு போய் ஊழியம் பண்ணுறன்ற பேரில் போய் அங்கே ஊரில் பெரிய பிரச்சனையாகி போலீஸுக்கு கூப்பிட்டு 28 பேர் அரெஸ்ட் பண்ணி கேஸ் போட்டாங்க. அதனால உபத்திரவங்கள் உண்டு. சுவிசேஷம் சொல்லும்போது உபத்திரவங்கள் உண்டு. கேஸ் போட்டால் என்ன, வா ஜெயிலுக்கு போய் ஒரு 2 நாள் 2 வருவோம், பெயில் எடுத்துட்டு வெளியே வருவோம். என்ன என்ன போக வேண்டியது தான், வர வேண்டியது தான். என்ன ஆனாலும் இயேசுவை பற்றி பேசுறத ஸ்டாப் பண்ண முடியாது. ஸ்டாப் பண்ண முடியாது, அவ்வளோதான். பேசி தான் ஆகணும், சொல்லி தான் ஆகணும். நாங்கள் ஆமென். ஆமாம், நம்ம அவங்க நன்மைக்காக தான் சொல்கிறோன்றது புரிய மாட்டேங்குது. நம்மளும் அவங்கள தீமை செய்கிறோம், நம்ம ஏதோ அவங்களை கெடுத்துடுறோம், நம்ம இன்னும் அவங்களை நாசப்படுத்திடுறோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு அந்த ஒரு ஃபீலிங்கில் அவங்க இருக்கிறாங்க. இல்லை, அப்படி இல்லை. ஆக்சுவலாக நம்ம அவங்க நன்மைக்காக தான் சொல்கிறோம். அது அவங்களுக்கு புரிய மாட்டேங்கி. மேபி கர்த்தர் ஏதோ புரிய வைப்பார். ஸோ இந்த காரணங்கள்லாம் சொல்லி அவங்க வந்துட்டு முடியாது, பெர்மிஷன் தர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறமா நான் வேணான்னு சொல்லிட்ட பிறகும் பின்னாடி போய் நடத்தாதீங்க, பிரச்சனை ஆகிடும் அப்படின்றனால சரி நானும் வந்துட்டு சரி பரவாயில்ல வேண்டாம், இப்போதைக்கு வேண்டாம், அப்புறம் ஏதோ பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஏப்ரல் மாதம் இந்த குட் ஃப்ரைடே ஈஸ்டர் வருதுல்ல. ஆமாம், எனக்கு உண்மையாக அந்த பண்டிகைகள் பிடிக்காது. இந்த ஒரு காரணத்துக்கு அந்த பண்டிகைகளுக்கு ஓகே சொல்லலாம் உங்களுக்கு. ஆமாம், சுவிசேஷம் சொல்கிறது ஒரு வாய்ப்பு. உங்கள் பண்டிகை நாட்களை நீங்கள் பண்ணிக்கிங்க அப்படின்ற மாதிரி ஸ்டேஷனில் சொன்னாங்க. ஏப்ரல் மாதம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சபை மக்கள் ஜெபிங்க, இதுக்காக மறக்காதீங்க. சபையில் சொல்கிற ஒரு காரியத்தை மறக்காதீங்க. சண்டே வந்தேன், வீட்டுக்கு போனேன், அடுத்த சண்டே வர வரைக்கும் எனக்கு எந்த சபையை பற்றி எந்த ஞாபகமும் இருக்காதுன்ற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழாதீங்க. ஒரு காரியம் சபையில் ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொன்னேன்னா அடுத்த சண்டே வரைக்கும் தவறாமல் டெய்லி ப்ரேயர் பண்ணணும் அதுக்காக. ஆமாம், அந்த ஒரு தெய்வ ராஜ்யத்துக்குரிய பாரம் நமக்குள்ள இருக்கணும். ஆமாம், ஊழியத்துடைய காரியம் அந்த பாரம் நமக்குள்ள கொஞ்சமாவது இருக்கணும். ஆமென். தவறாதீங்க. தவறாமல் அடுத்த வாரம் வரைக்கும் ரெகுலராக ப்ரேயர் பண்ணுங்க. ஏப்ரல் மாதம் வரைக்கும் தொடர்ந்து ப்ரேயர் பண்ணுங்க. பர்மிஷன் கிடைக்கணும். அந்த ஏரியாவில் ஒரு பெரிய அறுவடையை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமாம் ஆமாம், ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு எனக்கு. அநேக ஆத்துமாக்கள் கர்த்தர் தர போறாரு. அங்கே தொடர்ந்து நம்ம பசங்க ஊழியம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆமாம், இது வரைக்கும் 75க்கும் மேற்பட்ட நபர்களை தனிப்பட்ட விதத்தில் சந்திச்சு காஸ்பல் சொல்லியிருக்கிறாங்க. மோர் தென் 75 மெம்பர்ஸ், 75 நபர்களுக்கு மேலாக சுவிசேஷம் சொல்லியிருக்கிறாங்க. எப்போ? ஜனவரி மாதத்துலேருந்து இப்போ வரைக்கும். ஆமாம், ஒரு மாதம் தான், ஒரு மாதம் ஒரு வாரம் 75 பேர் காஸ்பல் சொல்லியிருக்கிறாங்க. நிறைய பேர் ஆர்வமாக இருக்கிறாங்க. போன இடங்களில் நிறைய அற்புதங்கள் நடந்திருக்குது. ஆண்டவர் கிரியை செய்கிறாரு. அதனால அங்கே ஒரு பெரிய அறுவடை கர்த்தர் வச்சிருக்காருன்னு விசுவாசிக்கிறேன். நல்ல வெள்ளூர் சபை மக்கள் தொடர்ந்து அதுக்காக செபிங்க, மறந்துடாதீங்க. ஆமென். அல்லேலூயா. ரைட், அப்போ நம்ம செய்திக்குள்ள போகலாம். ஆமென். நம்ம இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசட்டும். அல்லேலூயா. சொல்லு அல்லேலூயா. ரைட், கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. நம்ம இன்னைக்கு நம்ம போன வாரம் எடுத்த செய்தி தான் கண்டினியூ பண்ண போறோம். இல்லை, அப்போஸ்தல உபதேசத்துடைய ஒரு முக்கியமான உபதேசம் என்ன அப்படின்னா கிரேட் கமிஷன், பிரதான கட்டளை. என்னது பிரதான கட்டளை? எந்த வசனம் சொன்ன உங்களுக்கு பிரதான கட்டளையில்? மத்தேயு கடைசி அதிகாரம். எல்லாரும் எடுத்து வாசிங்க. மத்தேயு 28 கடைசி. புறப்பட்டு போய் சீஷராக்கி அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. இயேசுவே நேரடியாக சொன்ன வார்த்தை, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன் கூட இருக்கிறேன்னாரு. நல்லா கவனி. இப்ப இங்கதான் கரெக்டா யோசிக்கணும். உன் கூட ஏன் இருக்கிறேன்னு சொன்னாரு.
அதான் பாயிண்ட். ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார் அப்படின்ட்டு இங்க கைத்தட்டி பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறது மாத்திரமல்ல, ஆண்டவர் உங்க கூட இருக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? நீ தைரியமா காஸ்பல் சொல்லணும், சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்பதற்காக தான். நீ சுவிசேஷம் சொல்லாம என்னோட கூட ஆண்டவர் இருக்கிறார் நீ சொல்றதுல ஒரு அர்த்தமும் கிடையாது, ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஒரு அர்த்தமும் இல்லை. உன்னோடு கூட ஆண்டவர் இருக்கிறார், என்னை விட்டு விலக மாட்டார் நீங்க விசுவாசிக்கிறது உண்மையா இருந்தா, உன்னோடு கூட ஆண்டவர் இருப்பேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறாரு. அவர் சொன்ன வாக்குக்கான மெயின் ரீசன், முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நீ அவரை குறித்து பேசுவதற்காக தான். அல்லேலூயா. நான் சொன்னது புரியுதா உங்களுக்கு? அதற்காக தான் ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறேன் அப்படின்னு இருக்காரு. போன வாரம் நான் இதையும் சேர்த்து இன்னொன்னு சொல்லியிருந்தேன். அப்போ இயேசு கிறிஸ்து பூமியில என்ன மாதிரி ஊழியம் பண்ணார் அப்படின்றத வாசிச்சேன். அவருக்கு லூக்கா 4ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிக்க முன்னாடி வாசிருங்க. லூக்கா 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், விடுதலையையும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும், அனுகிரக வருஷம் கிருபையின் நாட்களை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரரிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ரைட்டுங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து பூமியில் வந்ததற்கான காரணம் என்ன? நன்மை செய்ய, வியாதியஸ்தலை சுகப்படுத்த. இன்னைக்கு வியாதியில சுகம் உண்டா? நிச்சயமா உண்டு. விசுவாசம் கண்டிப்பா உண்டு. நான் வியாதியை பத்தி நான் பல முறை பேசியிருக்கிறேன். ஏதோ ஆண்டவர் என் மனசுல உணர்த்துறதுனால நான் மறுபடியும் சொல்றேன். நான் ஒன்று, வியாதிகள்ல இருந்து பரிபூர்ண சுகம் விசுவாசத்தால் நிச்சயமா உண்டு. இது கேட்டகரி நம்பர் 1. ஒரு 3 கேட்டகரி சொல்ல போறேன். நீ எந்த கேட்டகரியில் இருக்கிற அப்படின்றத ஆண்டவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கும். கேட்டகரி நம்பர் 1, நீ விசுவாசினா எந்த வியாதின்ற கேள்வி கிடையாது. எந்த வியாதியா இருந்தாலும் 100% ஹீலிங் உண்டு, சந்தேகமே கிடையாது, டவுட்டே கிடையாது. ஆமென், டவுட்டே கிடையாது. உண்மையா சொல்றேன். நான் கூட யோசிச்சுட்டு இருக்கிறேன். எனக்கு நான் இந்த கேம்ல ஸ்போர்ட்ஸ்ல இருந்தபடினால எனக்கு ஆக்சுவலா இந்த லம்பார் ஸ்பைன், லோயர் பேக் பெயின் இருக்கு எனக்கு. இப்போ இல்லை, ஆக்சுவலா இருந்தது. என்னால கீழே உட்கார்ந்துட்டு ஏஞ்சிக்க முடியாது. பயங்கரமான பெயின், எக்ஸ்ட்ரீம் பெயின் இருக்கும், பயங்கரமான வலி இருக்கும். நீங்க சம்பளங்கள் போட்டு உட்காந்துட்டு இருக்கீங்களா, அந்த மாதிரி உட்காந்துட்டா என்னால திருப்பி ஏஞ்சிக்க முடியாது. அப்படியே நேரம் அதே பொசிஷன் கையே பிடிச்சி இப்படி உட்கார்ந்த மாதிரி அப்படியே நேரம் யாரா தூக்கி விடணும். அப்படியே அவ்வளோ கஷ்டப்பட்டேன். நான் பயங்கரமா சஃபர் பண்ணேன். எனக்கு சத்தியம் புரிய ஆரம்பிச்சது பிறகு எனக்கு ஆண்டவர் தான் பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். உண்மையாவே நான் எந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கல, எந்த மாத்திரையும் போடல, ஒன்றும் இல்லை. சிஎம்சியில் போய் செக் பண்ணோம், எதுவும் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நான் பண்ணாங்க, ஸ்பைனல் ஃப்ளூயிட் எடுத்து செக் பண்ணலாம் அப்படின்னாங்க. நம்ம என்னதான் பெரிய வீரர்களாக இருந்தாலும் ஊசின்னா யோசிச்சேன், முதுகு தண்டுல இருந்து இவங்க எடுப்பாங்க அப்படின்னா அப்ப எவ்வளவு பெரிய ஊசியா அது எவ்வளவு லெங்தா இருந்தாலும் எவ்வளவு குட்டியா இருந்தாலும் குத்துறதான் வலிக்க போதே தவிர நீளத்தை பொறுத்து வலி இருக்க போறது இல்லை. நமக்கு அப்படி நினைப்பு, பெரிய ஊசி குத்த போறாங்க, வலி ஜாஸ்தி இருக்கும். அதனால நான் போகவே இல்லை, செக் பண்ணவே இல்லை. விசுவாசிச்சே கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். அது நிறைய டிராவல் பண்றேன், ரொம்ப நேரமா சேர்ல உட்காந்து பைபிள் ஸ்டடிலாம் சேர்ல உட்காந்துட்டேன் அப்படின்னா 4 மணி நேரம் 5 மணி நேரம் சாதாரணமா. ஆமா, நான் எந்த பேக் பெயின் பெருசா உணர்றது இல்லை. சம்டைம்ஸ் என்ன ஆகுது தெரியுமா, உன்னுடைய விசுவாசத்தை குறைக்கிற காரியம் எது தெரியுமா? லாஜிக். புரியுதா? லாஜிக். இப்ப நான் என்ன லாஜிக்ல யோசிக்க ஆரம்பிச்சேன் தெரியுமா? எனக்கு வெயில் காலம் வந்தா பெருசா ஒன்றும் பேக் பெயின் தெரியறது இல்லை, இந்த குளிர்காலம் வந்தா மட்டும் கொஞ்சம் எனக்கு பேக் பெயின் வர மாதிரி இருக்குது அப்படின்றத நான் அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கிறதுனால இப்ப அதே மாதிரி குளிர்காலம் வரும்போது எனக்கு பேக் பெயின் வருது, வெயில் காலத்துல பேக் பெயின் இல்லை. இது என்ன கதையா இருக்குது? அப்புறம் இப்ப சமீப காலத்துல ஆண்டர் பேசிட்டு இருந்தாரு என்கிட்ட. 2வது, கொஞ்சம் வெயிட் ஏறிடுச்சு, உடம்பு வெயிட் போட்டுக்கிட்டு இருக்கிறேன், அதனாலயும் பேக் பெயின் வருது அப்படின்னு. என்னை விட குண்டா இருக்காங்களா, அவங்களாம் பேக் பெயின் இல்லையே, அது எப்படி? என்னை விட குண்டான ஆட்கள் பார்த்துருக்குறேன், அவங்க பேக் பெயின் இல்லைன்னு சொல்றாங்க. ரைட்டா? நானே காலேஜ் படிக்கும் போது நான் ரேடியோகிராஃபி எக்ஸ்ரே டெக்னீஷியன் கோர்ஸ் நான் படிச்சுட்டு இருந்தப்போ பேக் பெயின் ஜாஸ்தி இருந்தனால நான் எங்களுடைய டிபார்ட்மெண்ட்லேயே ஒரு ஸ்பைன் எக்ஸ்ரே ஒன்று எடுத்துட்டு, எல்எஸ் ஸ்பைன் எக்ஸ்ரே எடுத்துட்டு நான் எங்கள் ரேடியோலஜிஸ்ட் பார்த்தேன். அவர் எக்ஸ்ரே செக் பண்ணிட்டு சொன்னார், உங்களுடைய ஸ்பைனில் இருக்கக்கூடிய L5 லம்பார் 4 and 5 நடுவில் ஒரு சின்ன டிஸ்க் ஸ்லிப் இருக்கு, அந்த போன் வந்து அந்த வரிசையிலே இல்லை, லைட்டா ஃப்ரண்ட்ல மூவ் ஆயிட்டு இருக்கு, மேபி அதை சுத்தி இருக்கிற மசில் வீக்கா இருக்கு போலுங்க அப்படி இப்படின்னு சொல்லி எங்களை வந்துட்டு ஆப்ரேஷன் தியேட்டர்ல போர்ட்டபிள் எக்ஸ்ரே மிஷின் இருக்கும், எக்ஸ்ரே மிஷினே தள்ளிட்டு போகணும் நாங்கள் ஆப்ரேஷன் தியேட்டர், பயங்கர வெயிட்டா இருக்கும். ஆமா, அதெல்லாம் நீ தள்ளாத வேண்டாம் அப்படின்லாம் சொன்னார்.
கிரேட் 1ல இருக்கு, அது ஒரு மேட்டரே இல்லை. கிரேட் 2 கிரேட் 3 போச்சுன்னா ஸ்பைனல் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். நான் அதுக்கு அப்புறமா ரசிக்கப்பட்டேன். அப்புறமா இயேசு யாருன்னு தெரிய வந்தது. இயேசு பண்ண பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். இல்லை சொல்லுங்களேன், கம்ப்ளீட்டா ஹீலிங் கொடுத்தாரு. நிறைய பைக்ல டிராவல் பண்ணுவேன், கார்ல போவேன், உட்காந்துட்டு இருப்பேன், வெயிட்லாம் தூக்குவேன், அளவுக்கு மிஞ்சி வெயிட் தூக்குவேன் வீட்டில் வேலை செய்யும் போது. ஆமா, எனக்கு எந்த பேக் பெயினுமே இல்லை. ஆண்டு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். ஏன்னா அவன் இந்த நீ சுகம் பெற்றது உண்மையா இல்லையா அப்படின்ட்டு அப்பப்போ ஒரு டெஸ்ட் நடக்கும். ஒரு டெஸ்ட். இன்னைக்கு ஹீலிங் பத்தி எனக்கு செய்தி இல்லை, அது ஆண்டு என் மனசுல உணர்த்தினாலும் சொல்லிட்டு இருக்கிறேன். உனக்கு கிடைச்ச சுகத்தை அனுபவிச்சு சந்தோஷம் வாழ்ந்துட்டு இருக்கும்போது இந்த கிடைச்ச சுகம் உண்மையா இல்லையா அப்படின்ற ஒரு சின்ன டெஸ்ட் நடக்கும். அந்த டெஸ்ட்ல என்ன ஆகும் அப்படின்னா திருப்பி அந்த பேக் பெயின் வர மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த நேரத்தில் ஃபீலிங் இல்லை, நிஜமா வரும்னு வச்சுக்கோ. எனக்கு பேக் பெயின் இருக்குனால அதை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். பேக் பெயின் வரும்னு வச்சுக்கோமே, அந்த டைம் என்ன சொல்லும் தெரியுமா? எனக்கு இயேசு சுகம் கொடுத்தது உண்மை, இந்த பேக் பெயின் எனக்கு இல்லை. இதை தைரியமா கன்ஃபஸ் பண்ண அறிக்கையிட தெரியணும். அறிக்கையிடணும், வாய் எத்துறது. எனக்கு பேக் பெயின் இல்லை, இப்ப பேக் பெயின் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது, வலி இருக்குது, நல்லா தெரியுது வலி இருக்குது. ஆனா இயேசுமா சுகம் கொடுத்துட்டாரு, இந்த வலியை நான் ஏத்துக்கிறது இல்லை. இதை அறிக்கையிடணும். இது அறிக்கையிடும் பொழுதும் விசுவாசம் பெருக ஆரம்பிக்குது. அந்த விசுவாச கர்த்தர் பார்க்கிறார். ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமா, இனிமே நானும் பண்ண போறேன். குளிர் காலமாவது வெயில் காலமாவது எனக்கு ஆண்டுக்கு சுகம் கொடுத்தது தான். ஆமா, வயசு நாட்கள்ல பலனா இருக்கும், வயசான நாட்கள்ல திருப்பி பேக் பெயின் வந்துருமோ? வராது. ஆண்டவர் சுகம் கொடுத்தாருன்னா சுகம் கொடுத்ததுதான். அது வயசு கம்மியா ஜாஸ்தின்ற தேவையில்லை, வெயில் காலமா குளிர் காலமான்ற தேவையில்லை, கம்மி வேலை செய்யணுமா ஜாஸ்தி வேலை செய்ய அதெல்லாம் தேவையில்லை. கர்த்தர் சுகம் கொடுத்தாருன்னா சுகம் கொடுத்ததுதான். வளமைன்னு சொல்லுங்களேன், அல்லேலூயா. இது 10வது குறைக்கு நான் ஹாஸ்டல்ல படிக்கும் போது பயங்கர தூக்கத்துல டபுள் பங்கர் காட்டு இவ்வளவு ஹைட் இருக்கும், அது மேல உருண்டு கீழே வேண்டும் தூக்கத்துல. ஸோ இதெல்லாம் சேர்ந்து நிறைய பாதிப்புகள் ஏற்படுத்தி. ஆமா, ஆனா அந்த பாதிப்புகளை கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். ஃபர்ஸ்ட் கேட்டகரி விசுவாசத்தால் சுகம். சொல்லுங்களேன், பேச பண்றீங்க பாருங்க. விசுவாசத்தால சுகம் ஆகும், சுகம் உண்டு. ஆமாவா? சரி, முதல் கேட்டகரி. இரண்டாவது கேட்டகரி பவுலை போல் ஆட்கள். பவுல் போல் ஆட்கள் எப்படின்னா வந்துட்டு நீ மகனே நீ இருப்பா, அப்படியே இருப்பா, நீ இப்படி இருந்தாதான் என் நாம மையப்படும் அப்படின்ற மாதிரி ஆண்டவர் சொல்றாரு. சம்டைம்ஸ் நமக்கு புரியாது. ஆனா என்ன சொல்றாரு பவுல் வந்துட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே பிசாசுனால என் சரித்திரம் முள்ளு கொடுக்கப்பட்டிருக்கு, இது எடுத்து போட சொல்ல இயேசு கிட்ட 3 முறை கேட்டேன். அதை இயேசு சொன்னாரா, என் கிருபை உனக்கு, நீ சுகப்படுற சுகம் அப்புறம் பார்த்துக்கலாம், நான் சொல்றது முதல்ல கேள்வி, என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்துல என்னுடைய பலன் பூரணமாய் தன்னு வராம சொல்லுங்களேன். ரைட்டா? அப்படி நானும் ஏத்துக்கணும். விசுவாசத்தால கம்ப்ளீட்டா சுகமா ஹாப்பி. இப்ப இந்த பலவீனத்தின் மத்தியில் ஆண்டவர் பலப்படுத்தி இந்த பலவீனத்தினோட கூட அதிகமான பலத்தையும் கொடுத்து இந்த ஆண்டவர் இன்னும் ஓட வேக போறாரா, அதுவும் தயார். நம்ம ரொம்ப செல்ஃபிஷா எனக்கு சுகமாயிரணும், இந்த வலி என்னால் தாங்கிக்க முடியாது, இது வலி இருந்தாலும் கூட இதை விட அதிகமான பலத்தை கத்தர் தராரு டெய்லி வாழ்க்கை வாழ்றதுக்கு. நம்ம அதுல தொடர்ந்து ஆண்டருக்காக செயல்படலாம், ஓடலாம், வாழலாம், சாட்சியம் நிக்கலாம். எனக்கு இவ்வளவு வேதனை இருக்குது, ஆனா அந்த வேதனை ஒருபோதும் என்னுடைய நார்மல் லைஃபை ஸ்டாப் பண்ணவே இல்லை. அதுதான் சாட்சி. இதுக்கு காரணம் இயேசு. நம்ம அது வரமாட்டேங்கிறோம். நம்ம என்ன பண்றோம், சோகம் கிடைச்சா சாட்சி சொல்லுவோம், சோகம் கிடைக்கலன்னா சுதந்திர வரைக்கும் சோகம் பண்ணிட்டே இருப்போம், இல்ல? ஆமா, இது 2வது கேட்டகரி. 3வது கேட்டகரி என்ன தெரியுமா? 3வது கேட்டகரி தான் இருக்கிறதுல ஆசீர்வாதமான ஒரு கேட்டகரி. 3வது வகை என்ன அப்படின்னா, உங்க வியாதியில் உங்க சுகமே எல்லாம் நீ செத்து போயிடுவேன். இதுதான் பெரிய, ஆமா, இதுதான் பெரிய ஆசீர்வாதம். அப்படின்னா உன் நாட்கள் முடிய போகுது, உன்னுடைய கர்த்தர் தம்மோடு எடுத்துக்கொள்ள போகிறார். என்ன பண்றது, நீங்க பிரசங்கம் பண்ணுங்க மாஸ்டர், நாங்க என்ன பண்றது? ஆமா, அதுதான் பெரிய ஆசீர்வாதம். எப்படி இந்த பூமியில இருந்து நம்ம தாண்டி போய் தான் ஆகணும். ஏதோ ஒரு விதத்தில் நம்ம பாடியில் வேலை செய்யற உறுப்புகள் செயல் எடுத்து ஸ்டாப் ஆகி தான் ஆகணும். ஏதோ டாக்டர் இருந்தும் கையை பிடிச்சி பார்த்து பேஷண்ட்டு டெட்டு அப்படின்னு சொல்லி தான் ஆகணும். நான் இருந்தாலும் அடக்கம் பண்ணுவேன், நான் இல்லைன்னா யாரோ ஒருத்தரோட கண்டிப்பா அடக்கம் பண்ணி தான் இது கண்டிப்பா நடந்துதான் ஆகணும். சரி, அப்போ முதல் கேட்டகரி கண்டிப்பா சுகம் உண்டு. 2வது கேட்டகரி உனக்கு சுகம் இல்லை, ஆனா வந்துட்டு அந்த பலவீனத்தின் மத்தியில் கர்த்தருடைய பலன் அதிகமா ஒன்று பலப்படுத்தும். 3வது கேட்டகரி இந்த வியாதின்ற ஒரு சின்ன ஒரு காரணத்தால பூமியின் வாழ்க்கையை முடிச்சு ஆண்டவரோட கூட போயிட போறோம். சொல்லுமா? சரி, அப்போ இயேசு கிறிஸ்து வியாதியை சுகப்படுத்த, மரித்தோரை உயிர்த்தெழ, பிசாசிலிருந்து பிடியிலிருந்து விடுதலை பெற, இருதயம் நொறுங்குண்டவர்களை காயம் கேட்ட, அப்புறம் கட்டப்பட்டவர்களை விடுதலையாக்க,
அதற்காகவே பிதாவாகிய தேவன் இயேசுவை பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் வச்சுங்களா இல்லையா? லூக்கா 4:18 என்னாச்சு? என்ன ஜீவா? என்ன பைபிள் வசனம் மறைஞ்சிச்சா? கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். கர்த்தருக்கு சுவிசேஷத்தை முதல்ல தான் வாசிக்க கூடாது. நான் என் கூட டிராவல் பண்ணே இருக்கணும். நான் எங்க மிஸ் பண்ணிட்டு நாங்க வாசிக்கணும். ஒரு முறை முதல்ல வாசிட்டு இருந்தா எத்தனை முறை வாசிக்கிறது? அபிஷேகம் பண்ணினார். எதுக்கு அபிஷேகம் பண்ணினார்? சுவிசேஷம் அறிவிப்பதற்காக. இப்ப நல்லா கவனிங்க. இன்னைக்கு சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய ஆட்கள் என்ன பண்றாங்க? இந்த தப்பு நம்ம ஒருபோது பண்ணக்கூடாது. கவனிங்க, இந்த தப்பு நம்ம ஒருபோது பண்ணக்கூடாது. என்ன தெரியுமா? இன்றைக்கு சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய ஆட்கள் எப்படி சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு ஏத்துக்கவும் கடன் பிரச்சனை எல்லாம் மாறிடும், இயேசு ஏத்துக்கவும் வியாதி எல்லாம் போயிடும், இயேசு ஏத்துக்கவும் வாழ்க்கையில பிரச்சனை எல்லாம் போயிடும், இயேசு ஏத்துக்கவும் வாழ்க்கையில நிம்மதி வந்துடும், இயேசு ஏத்துக்கவும் அதை கொடுத்துருவார், இதை கொடுத்துருவார், வேலை கொடுத்துருவார், பிள்ளை கொடுத்துருவார், கல்யாணம் ஆயிடும், பொண்ணு கிடைக்கும். இல்ல, இயேசு வச்சு நல்ல ஒரு மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கல்யாணம் ஆனவன், குழந்தை பெற்றவன், பிரச்சனை இல்லாதவன், வேலை இருக்கிறவன், நல்ல பைசா வருமானம் வச்சிருக்கிறவன், தாத்தம் பாட்டம் பூட்டம் சொத்து நிறைய இருக்குது, அப்ப ஏற்பட்ட ஆட்கள் கிட்ட போய் நம்ம இயேசு என்னன்னு சொல்ல முடியும்? நம் இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஒரு மனிதன் கிட்ட போய் சொல்லும் பொழுது இயேசுவை ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை முதல்ல சொல்லணும். ஏன் ஏற்றுக்கணும் இயேசுவை? நான் பாவி, நம்ம எல்லாரும் பாவி, செத்தா பாதாளம் போக போறோம், அந்த கடவுள் நம்மளை நியாயந்திருக்க போறாரு, பண்ண பாவத்திற்கான நீதியான தண்டனை ஒண்ணு உண்டு, அதுல இருந்து நீ காப்பாற்றிக்கப்படணும் அப்படின்னா இயேசு ஏற்றுக்கொள். ஓகே, அங்க ரைட்டு. இங்க வாழும்போது எனக்கு என்ன நன்மை அப்படின்னா, இங்க வாழும் பொழுது உனக்கு என்ன கொடுக்க போறாரு, என்ன கொடுக்க மாட்டாருன்றதுக்கு எனக்கு எந்த கேரண்டி இல்லை, எனக்கு தெரியாது. உனக்கு என்ன தருவார், தரமாட்டாலும் எனக்கு தெரியாது. ஆனா அவர் தரணும்னு நினைச்சிட்டாருன்னா யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது. எப்பேற்பட்ட காரியம் வந்து அவர் தருவார் உனக்கு, அது நீயாச்சு அவராச்சு. ஆனா இங்க பூமியில வாழும் பொழுது என்ன நன்மை தெரியுமா? இதை கேரண்டி பண்ண முடியும். அவர் சமாதானத்தை தருகிறார், நிம்மதியான வாழ்க்கையை தருகிறார், உனக்கு சந்தோஷமான வாழ்க்கையை தருகிறார். பிரச்சனையே இல்லாம சந்தோஷமா இல்ல, பிரச்சனை எல்லாம் ஆஸ் யூசுவல் போல இருந்துட்டே இருக்கும். அதன் மத்தியில் ஒரு தெய்வீக சமாதானம் இருக்கும், பயம் இருக்காது, கவலை இருக்காது. இது கேரண்டி. இது உலகத்துல ஒண்ணு எங்கேயுமே கிடைக்காது. இதுதான் காஸ்பல். இப்படிதான் சொல்லணும், இப்படிதான் சொல்லணும். ஆமென், அல்லேலூயா. ஆமா, நம்ம வந்து வியாதிக்காக, விடுதலைக்காக, ஆசீர்வாதத்துக்காக, பணத்துக்காக, கடன் பிரச்சனைக்காக, இல்ல இப்படி பலவிதமான உலக தேவைகளுக்காகவே 1 கொரிந்தியர் 15 பவுல் சொல்றாரு, நீங்கள் இம்மைக்காக மாத்திரம் இயேசுவை பிடித்துக் கொண்டிருப்பீர்களானால் உங்களை போல பரிதபிக்கப்பட்டவர் ஒருவரும் இல்லையா? எதுக்காக மாத்திரம் இயேசுவை பிடிச்சிட்டு இருந்தா? உலகத்துக்காக மாத்திரம், வேலைக்காக, காசுக்காக, சம்பாத்தியத்துக்காக மாத்திரம், இதுக்காக மாத்திரம் இயேசுவை பிடிச்சிக்கிட்டு இருந்தா நம்மை போல பரிதபிக்கப்பட்டவர் ஒருவருமே கிடையாது. நம்ம வந்து உலகத்துல வாழணுன்றதுக்காக இயேசுவை பிடிக்கல, உலகத்துல வாழ்க்கையை தாண்டி போகும் பொழுது நித்திய ராஜ்யத்துல போய் சேரணுன்றதுக்காக இயேசுவை பிடிச்சிட்டு இருக்கோம். உடல்ல சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அதற்காக தான் இயேசு பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டார். இயேசு பின்பற்ற சீஷர்களுக்கு இயேசு நான் உங்களோட கூட இருப்பேன் அப்படின்னாரு. இப்ப இயேசு நேரடியாகவே நம்மோட கூட இல்ல, அவர் வாக்குப்படினா பிதாவின் ஆவியான நம்மோட கூட இருக்கிறாரு. எதுக்கு அப்படின்னா காஸ்பல் சொல்றதுக்காக, சுவிசேஷம் சொல்றதுக்காக. நல்லா கவனிங்க, நீங்க சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்படும் பொழுது பரிசுத்தாவியை பெற்றீர்கள். பரிசுத்தாவியை தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற காரணம் உங்கள் நிமித்தமா இன்னும் அநேக சுவிசேஷத்தை கேள்விப்பட்டு அவங்க ரட்சிக்கப்படணுன்றதுக்காக தான். நம்ம பரிசுத்தாவியை பெற்ற காரணம் சபையில கையை தட்டி அநேக பாஷை பேசுறது மட்டும் இல்லை. பரிசுத்தாவியை பெற்ற காரணம் நான் என்ன பண்ணணும், டெய்லி என்ன பண்ணணும், எங்க போகணும், யாரை பார்க்கணும், என்ன பேசணும், என்ன செய்யக்கூடாது, என்ன பண்ணணும், பண்ணக்கூடாது, மாட்டிக்கூடாது, பார்த்துக்கணும், என்ன பாதுகாக்க, என்ன வழிநடத்த, எனக்கு ஆலோசனை சொல்ல, என்ன உயர்த்துவதற்கு மாத்திரம் அல்ல பரிசுத்தாவி. பரிசுத்தாவி இயேசு தந்த காரணம் உன் நிமித்தமா அநேக ரட்சிக்கப்படுவதற்காக தான். அந்த ஒரு வேலை உன் நிமித்தமா நடக்கல அப்படின்னா அப்ப ஆண்டவர் உனக்கு பரிசுத்தாவி தந்தது வேஸ்டா போச்சுன்னு அர்த்தம். ஆமா, எபேசியர் 1 எபேசியர் 1 12 இருந்து. எபேசியர் 1 12 தொடர்ந்து வாசிக்கலாம். தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி
தெரிந்து கொள்ளப்பட்டோம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரராகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் போதும். அப்ப கவனிங்க, நீ உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது என்னாச்சு? விசுவாசியான போது என்னாச்சு? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவரால முத்திரிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அப்படி நல்லா கவனி. அப்போ பரிசுத்த ஆவியானவரை இயேசு வாக்கு பண்ணுவதற்கான காரணம், அந்த வாக்கு பண்ணுகிற ஆவியானவர் நமக்குள்ள வந்து தங்குவதற்கான காரணம் என்ன தெரியுமா? சுவிசேஷத்தால் ரட்சிக்கப்படணும் அப்படின்றதுதான். அந்த ரட்சிப்பை தொடர்ந்துதான் விடுதலை, சுகம், ஆசீர்வாதம், சமாதானம், அது எல்லாமே இந்த ரட்சிப்பை சார்ந்தா வருது. ஒரு ரட்சிப்பு உண்மை இல்லை அப்படின்னா அப்ப உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உண்மை இல்லை. உனக்குள்ள ஆவியானவர் உண்மை இருக்கிறார் அப்படின்னா கவனி, உனக்குள்ள ஆவியானவர் உண்மை இருக்கிறார் அப்படின்னா, நான் சுவிசேஷம் கேட்டு ரட்சிக்கப்பட்டேன், எனக்குள்ள ஆவியானவர் வந்தாரு. இப்ப எனக்குள்ள ஆவியானவர் இருப்பதற்கான நோக்கம் என்ன தெரியுமா? என் மூலமாய் அநேகர் சுவிசேஷம் கேட்டு அவள் ரட்சிக்கப்படுற அப்படின்றதுக்காக தான். நான் சும்மா உட்கறதுக்காக இல்லை. ஆண்டவர் செல்ஃபிஷ் இல்லை. அப்ப ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறார்ன்ற பேர் நானும் என்னவா இருக்க முடியாது? சொல்லுங்க, என்னவா இருக்க முடியாது? செல்ஃபிஷா இருக்க முடியாது, சுயநலமா இருக்க முடியாது. அதான் வசனம் சொல்லுது, அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறருக்கானவை நோக்க கடவன். ஆமென். நான் எப்ப பார்த்தாலும், யாரை பார்த்தாலும், எங்க பார்த்தாலும் வாய்ப்பு கிடைக்கலன்னா வாய்ப்பு ஏற்படுத்திக்குவேன், எப்படியாவது ட்ரை பண்றேன், எப்படியாவது சொல்ல முயற்சி பண்றேன். ஆமென். என் மனைவியோட ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு சிஸ்டருக்கு வந்துட்டு ஒரு 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 முக்கியமான ப்ரேயர் ரிக்வெஸ்டாக ஜாயின் பண்றதுக்கு அவங்க ஹாஸ்பிட்டல் நேரில் வந்துட்டாங்க. கூட 2 சிஸ்டர்ஸ் வந்தாங்க. மொத்தம் 3 சிஸ்டர்ஸ். எல்லாருமே பிஎஸ்சி ஸ்டாஃப் நர்ஸ், எல்லாருமே ரொம்ப வருஷமா கவர்மெண்ட் வேலை செய்றாங்க. ஜோம் பண்ணிட்டு தான் நேரில் வந்தாங்க. அதுல ஒரு சிஸ்டர் வந்து ஜெகோவா விட்னஸ். அவங்களுக்கு பேசுறதுக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்லை என்கிட்ட. எப்படியாவது என்கிட்ட பேசலாம் தான் ட்ரை பண்ணாங்க. அவங்க 2-3 முறை எனக்கு சத்தியம் தெரியலையாமா, அவங்க வந்து எனக்கு சொல்லி தர போறாங்களாமா. நானும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு வரவே இல்லை கடைசி வரைக்கும். போன வாரம் எதார்த்தமா வீட்டுக்கு வந்தாங்க. அந்த சிஸ்டர் துணையா கூட வந்தாங்க. வந்த சிஸ்டரை விட்டாச்சு, இவங்களை பிடிச்சி உட்கார வச்சுட்டேன். சொல்லு, எங்க இருந்தும் ஜெகோவா விட்னஸ் கொள்கை நீ பைபிள்ல கொண்டு வந்து 7 வசனம் எடுன்னு சொல்லி எடுத்து ஒண்ணு அவளை, சார் இந்த ஒரு வருஷத்தோட முடிச்சிடலாம் சார். எங்க முடிக்க போறேன்? நான் இன்னொரு 10 வருஷம் சொல்ல போறேன், 4 நெருப்பு நடத்த போறேன். உட்காரு, அடுத்த வருஷம் எடு, இந்த வருஷம் எடு, என்ன வருஷம் என்ன சொல்லுது பாரு அப்படின்ட்டு உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தேன். ஆமா. அப்போ எனக்கு வேற வேலை இல்லையா அந்த டைம்ல? எனக்கு பசி இல்லையா? நான் சாப்பிட வேண்டாமா? எனக்கு டைம் ஆயிடுச்சு இல்ல? 10வது வரைக்கும் அவங்களே சொல்றாங்க, வேணாம் போதும் ஸ்டாப் பண்ணுங்க, வேண்டாம் வேண்டாம் அப்படின்றாங்க. நானும் அதை காரணமா வச்சுக்கிட்டு அவங்களே வேணான்றாங்க, அப்புறம் என்ன சொல்லிக்கிட்டு இல்ல, ஈஸியா விட்டு போயிடல. இல்ல, பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவினுடைய ஆவி, அன்பு பரிசுத்த ஆவி நிமித்தமா என்னை நெருக்கி ஏவுதுன்றார். எப்படி நெருக்குது தெரியுமா? எப்படியாகிலும் சுவிசேஷம் அவர்களை அறிய வேண்டும் என்பதுதான். உனக்குள்ள நீ எல்லாருமே கவனிங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டது உண்மை, எனக்குள்ள ஆவியானவர் வாழ்றது உண்மை, நீங்க விசுவாசிக்கிறது உண்மையா இருந்தா, நீங்க உங்களோட விசுவாசம் உண்மையா இருந்தா உங்களால சுவிசேஷம் சொல்லாம இருக்க முடியாது. நான் யார்கிட்ட சுவிசேஷம் சொல்ல வரல பாஸ்டர், பேச வரல, நான் வீட்டுல பிஸியா இருக்கேன், வேலையில பிஸியா இருக்கேன், பிள்ளைகள்ல பிஸியா இருக்கிறேன், நிறைய வேலைகள் இருக்கு, டைமே இல்லை அப்படின்னா அப்படி ரட்சிக்கப்பட்டன்னு சொல்லவே சொல்லாத. நம்ம நிறைய நான் வந்துட்டு வேலைக்காக போயிருக்கிறேன், ஊழியத்துக்காக போல. ஊழியத்துக்காக போகும்போது என்ன பண்ணலாம்? அப்ப காஸ்பல் சொல் இல்ல, நீ சுவிசேஷம் சொல்லுவதற்கு உனக்கு என்ன வேணும் தெரியுமா? என்ன வேணும்? வாஞ்ச வேணும். வேற சுவிசேஷம் சொல்ல என்ன வேணும்? ஆவியானவர் துணை வேணும். வேற சுவிசேஷம் சொல்றது முதல்ல ஆள் வேணும். ஆளே இல்லாம என்ன பண்ண போற? நீ வேலைக்கு போ, வீட்டுக்கு போ, விளையாட போ, வெளியே போ, எங்கனாலும் போ. நீ உன் கண்ணில் மனிதர்கள் தெரியுதாங்களா? இல்ல மனுஷனே இல்லாத காட்டுக்கு எங்கனா போயிட்டியா? மனுஷனே இல்லாத இடத்துக்கு போய் இருந்தீங்கன்னா சொல்லு, எனக்கு யாருமே இல்லை சொல்றதுன்னு சொல்லு. ஊழியத்துக்காக போகும்போது சுவிசேஷம் சொல்லலாம்னு சொல்லாது. நீ எந்த வேலைனாலும் போய், நீ எந்த வேலை செய், எங்க எப்ப போனாலும் உன்னை சுத்தி உன் கண்ணில் தெரியுற எல்லா ஆட்களுமே ஆத்துமாக்கள் தான். அவங்க எல்லாரும் மேலேயும் கர்த்தர் வாஞ்சியா இருக்காரு, பிரியமா இருக்காரு. அவங்களுக்காக ஆண்டு கரத்தை நீட்டி பாசமா காத்திருக்கிறார். அவங்க கிட்ட சொல்ல வேண்டியது உன் கடமை, நீ சொல்லிதான் ஆகணும்.
நீ சொல்லலன்னா உனக்கு ஐயோ. ஆமென். நம்ம இல்லையா? நிறைய பேருக்கு இயேசுன்னு யாருன்னு தெரியல, வாழ்க்கை என்னன்னு தெரியல, பர்பஸ் என்னன்னு புரியல, ரட்சிப்பு என்னன்னு தெரியல. செத்தா பாதாளம் போறான். உன் கூட டிராவல் பண்ற உன்னுடைய கூட உன் கொலீக், உன் கூட வேலை செய்யறவன் செத்தா பாதாளம் போறான். அதை பத்தி உனக்கு கவலையே இல்லையே. உனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் மட்டும் எதுவுமே பேசலையா? உனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் மட்டும் எதுவுமே சொல்லலையா? சர்ச்சுக்கு வந்து கை தட்டி பாட்டு பாடி கர்த்தர் ஆசீர்வதிப்பார், சண்டே சர்ச்சுக்கு போய் அதுக்காக சர்ச்சுக்கு வரும். என்னுடைய ரிலேட்டிவ்ன்ற பேர்ல ஒருத்தர் செத்தா பாதாளம் போறான். எப்போ எவனுக்கு சாவு வரனே தெரியாது. அவன் இயேசு விசுவாசிகளை செத்தானா கன்ஃபார்மா பாதாளம் நிச்சயம். என் கூட இருக்க என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேர் கடவுள் நம்பிக்கையே இல்லை. யார் சொல்லுவா அவங்கிட்ட? பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் தான் சொன்னாரு, யார் என் காரியமாய் போவார்? என் நிமித்தமா யார் புறப்பட்டு போவா? என் காரியமா யார் போவா? யார் போவா? நம்ம தான் போனோம். அதற்காக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். 1 பேதுரு 2:9 தான் வாசிக்கிறோம். அந்த கால இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்காக தான் தேவனுடைய அழைச்சிருக்கிறாரு. என் ஊழிய அழைப்பு இல்லை பாஸ்டர், ஊழிய அழைப்பே தேவையில்லை. நல்ல கவனி, சுவிசேஷம் சொல்லுவதற்கு ஊழிய அழைப்பு தேவையில்லை. நீ இயேசுவை பத்தி பேசுவோம், வேலையை விட்டு வெளியே வா, கர்த்தர் போஷிப்பார். நான் இயேசுவை பத்தி பேசுனதுக்காக வேலையில தூக்கிட்டாங்க. நான் இயேசுவை பத்தி சொன்னேன், என் ஆபீஸ்ல எல்லாருமே டார்கெட் பண்றாங்க. பரவாயில்ல, டார்கெட் பண்ணட்டும். அந்த வேலையை கர்த்தர் கொடுத்தாரு. இல்லாட்டி இயேசுக்காக வேலையை விட்டு வெளியே வா, உன்னை கர்த்தர் போஷிப்பார். உன் சம்பளம் உன்னை போஷிக்கிற. நல்ல ஞாபகத்துல வை. Your salary is not feeding you, your God is feeding you. கர்த்தர் போஷிக்கிறார். அநேக நேரம் கோச்சிக்குவாங்க, தப்பா எடுத்துக்குவாங்க. இந்த பைபிள் ஸ்டடி அட்டன் பண்ணுவான் தம்பி லலித், தம்பி பைபிள் ஸ்டடி அட்டன் பண்ணுவான். இது வரைக்கும் நான் நேரில் பார்த்ததே இல்லை. ரெகுலராக அட்டன் பண்ணுவான். சென்னையில் இருக்கான். இதில் மலேசியன் எம்பசியில் வேலை செய்கிறான். எம்பசி தெரியுமா? விசா எடுக்கிற ஆஃபீஸ், எம்பசியில் வேலை செய்கிறான். அவன் ஆஃபீஸ் வந்து ஃபுல்லாகவே முஸ்லீம்ஸ், இவன் ஒருத்தர் மட்டும் கிறிஸ்டின். எல்லாருமே இஸ்லாமியர்கள், இவன் ஒருத்தர் மட்டுமே கிறிஸ்டின். அவனுக்கு வந்துட்டு அவன் போகிற சர்ச்சில் ஒரு 2000 பேர் மேலே வராங்க. ஆனா அவங்க பாஸ்டர்கிட்ட எந்த கேள்வி கேட்டாலும் பதில் இல்லை. ஜெபம் பண்ணுங்க தம்பி, கர்த்தர் நடத்துவார் தம்பி. இந்த பதில ஃபிக்ஸ்டா வச்சிருக்காரு. என்ன கேள்வி கேட்டாலும் ஆமா ஆமா ஆமா, ஜெபம் பண்ணுங்க தம்பி, கர்த்தர் நடத்துவார். இதே வச்சிருக்காரு. இவனுக்கு பதில் கிடைக்கல. ஆன்லைன்ல பார்க்கும்போது என் செய்தி கிடைச்சது. எனக்கு கான்டாக்ட் பண்ணா. லாஸ்ட் ஒரு 1 இயர் ரெகுலரா என் செய்தி கேட்டு பைபிள் ஸ்டடி அட்டன் பண்ணிருக்கான். அடிக்கடி ஃபோன் பண்ணுவான், டவுட் கேட்பான், நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துட்டே இருப்பேன் நான். இஸ்லாமியம் கரெக்டா, கிறிஸ்தவம் கரெக்டா, அதுல என்ன பிரச்சனை, இது என்ன சரி, நம்ம கிட்ட அவங்க சொல்ற குறைபாடுகள், நிறைய கேள்வி கேட்பான். நிறைய சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சேன். அவங்க குரூப்ல ஒரே நல்ல கவனி, அவன் வேலை செய்யற ஆபீஸ்ல எம்பசியில் நல்ல வேலை விட்டா கஷ்டம், அடுத்த வேலை கிடைக்கிறது. அவன் வேலை போனாலும் பரவாயில்ல, இயேசுக்காக பேசுவேன் நிக்கிறான். எல்லாருமே முஸ்லிம்ஸ் ஆபீஸ்ல, ஒருத்த மட்டும் தான் கிறிஸ்டியன். வெள்ளிக்கிழமை அவங்க ரிலேட்டிவ் யாரோ இங்க வெறும் இருக்காங்கன்னு வந்துட்டு வந்த உடனே ஃபோன் பண்ணான். வந்து அவன் வீட்டில் விட இல்லை, ஆட்டோ பிடிச்சான், நேரம் எங்க கூட வந்துட்டான். நான் நேரில் ஃபர்ஸ்ட் மீட் பண்ண வந்தவன் அண்ணன் கட்டி பிடிச்சிக்கிட்டான். ஒரு 3 மணி நேரம் வந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அவங்க வாட்ஸ்அப் குரூப்ல, அவங்களோட ஆஃபீஸ் வாட்ஸ்அப் குரூப்ல அவங்க இஸ்லாமியத்தோட கண்டென்ட் ஃபார்வர்ட் பண்ணா இவன் இயேசுவை பத்தி பேசிக்கிட்டு இருக்கான். பெரிய சண்டே கிளாஸ் ஆயிடுச்சு. வேலை பண்ணாலும் பரவாயில்ல, இயேசுவை நிக்கணும், அதுதான் விஷயம். யார் பேசுவா, யார் சொல்லுவா? நம்ம தான் சொல்லணும், நீ தான் பேசணும். அதற்காக தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஆமா, அவன் சொன்னான், நான் ஆபீஸ்ல இயேசுவை பத்தி ஆரம்ப நாட்கள்ல எல்லாருமே என்ன முஸ்லீம் நினைச்சிட்டு இருந்தாங்க. நானும் வந்து கிறிஸ்டின் தைரியமா வெளியே சொல்ல மாட்டேன். யோசிச்சு பாருங்க, ஆபீஸ்ல எல்லாருமே முஸ்லீம்ஸ், நான் ஒருத்த மட்டும் கிறிஸ்டின். ஆட்டோமேட்டிக்கா எப்படி இருக்கும்? ரொம்ப தனியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்ல? ஆமா, ஆரம்பத்தில் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். என்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா எஸ் அப்படின்ட்டு போயிடுவேனே தவிர நான் கிறிஸ்டின்லாம் பேசவே மாட்டேன். இப்ப யாருன்னா ஒருத்தர் என்கிட்ட நமாஸ்க்கு வரீங்களா அப்படின்னு எனக்கு கூப்பிட்டானா, இல்ல வரல அப்படின்ட்டு அமைதியா இருந்துருவேனே தவிர, நான் இயேசு ஏத்துக்கிட்டேன், நான் பிலீவர் கிறிஸ்டியன், நான் நமாஸ் பண்ண மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன். அப்படிதான் இருந்தேன் ஸ்டார்டிங்ல. ஆனா இப்ப என்கிட்ட யாருன்னா சொல்லும் போது, ஏன் சார் நமாஸ்க்கு போறீங்க, அவங்களை திருப்பி கேள்வி கேட்டு அவங்க வந்து என்கிட்ட சண்டை போட்டு, ஹையர் அபிஷியல் சார், இதற்காக தான் கர்த்தர் அழைச்சிருக்கிறார் நம்மள. இது மதம் மாத்தணும்னு சொல்லட்டும், ஆள் பிடிக்கிறான்னு சொல்லட்டும், ஜாதி மாத்திரான்னு சொல்லட்டும், வெளிநாட்டுல இருந்து பணம் வருதுன்னு சொல்லட்டும், என்ன வேணாலும் சொல்லட்டும், நம்மளுக்கு இது எதுவுமே முக்கியம் இல்லை. அவன் சொல்றது எல்லாமே பொய் குற்றச்சாட்டு. நம்ம டார்கெட் எல்லாமே என்ன தெரியுமா? நான் என்னை போல எனக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு நபரை நான் நேசிக்கிறபடினால எப்படியாகிலும் அவன் இயேசுக்குள்ள வரணும். மதம் மாத்திரத்துக்கா, ஜாதி மாத்தவா, அவன் செத்தா அவன் பாதாளம் போக கூடாது. இது நான் அவன் மேல வச்சது அன்பு. இந்த அன்பு எங்க இருந்து கத்துக்கிட்டேன்? இந்த அன்பை நான் இயேசு மேல இருந்து கத்துக்கிட்டேன். அவர் முதலாவது என்னை நேசித்தார். என்னை நேசித்த காரணத்தினால அவர் தம்முடைய ஜீவனை சிலுவையில பலியாகி கொடுத்தார். எனக்காக அவர் செத்தார், என்னை காப்பாத்துறதுக்காக. நான் வேற ஒருத்தரை காப்பாத்துறேன், சாக போறது இல்லை. கொஞ்சம் உபத்திரவத்தை அனுபவிக்க கூடாதா?
கொஞ்சம் போராட்டத்தை ஃபேஸ் பண்ணக்கூடாதா? கொஞ்சம் பிரச்சனையை, சஃபரிங்ஸ் அக்செப்ட் பண்ணக்கூடாதா? நமக்கு நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வர மாட்டோம். நான் சுகமா, பாதுகாப்பா, என் மைண்ட், என் மனதளவுல கூட இரிட்டேட்டே ஆகக்கூடாது. நான் கம்ஃபர்டபுளா இருக்கணும். அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல யாருக்காவது இயேசு பத்தி சொல்ல வாய்ப்பு இருக்கா? அப்படிதான் தேடிக்கிட்டு இருக்கிறோம். அப்படிதான் தேடிக்கிட்டு இருக்கிறோம். நம்மள நிறைய பேர் இயேசுவை பத்தி பேசுறதே இல்லை. வெக்கம், கூச்சம், தயங்குறோம். பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருந்து என்ன ஞாபகப்படுத்திட்டு இருப்பார் நினைக்கிறீங்க? நல்ல கவனி. ரொம்ப சிம்பிள். ஆண்டவர் பேசுறது உண்மையா இல்லையா? தனிப்பட்ட நபரிடத்தில் ஒவ்வொருத்தர்கிட்டையும் பரிசுத்த ஆவியானவர் பேசுறாருன்றது உண்மையா பொய்யா? உண்மையா பொய்யா? உனக்குள்ள இருக்க ஆவியானவர் உன்கிட்ட என்ன பேசுவார் நினைக்கிற? என்ன பேசுவார் நினைக்கிற? நீ பரலோகம் வரல, உன் ஃப்ரெண்டு பாதாளம் போக போறான், அவன்கிட்டயே சொல்றா. இப்படி பேசக்கூடிய ஆவியானவர் சத்தம் உனக்குள்ள கேட்கல அப்படின்னா நீ ரட்சிக்கப்படும் தயவுசெய்து சொல்லவே சொல்லாத. சொல்லவே சொல்லாத. யோவான் 14ஆம் அதிகாரம் திருப்புங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் 25வது வசனம், 26வது வசனம். என் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியாகிய, பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து, நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். நினைப்பூட்டுவார். என்ன நினைப்பூட்டுவார்? இயேசு என்ன சொல்லி கொடுத்தார் சொல்லுங்க? இயேசு சீசர்கள் என்ன சொல்லி, இப்ப என்ன சொல்ற, இயேசு என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு அனுப்ப போகிற பிதாவின் ஆவியானவர் நான் சொல்லி கொடுத்த எல்லாத்தையுமே உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? நினைப்பூட்டுவார், ஞாபகப்படுத்துவாரு. இயேசு என்ன சொல்லி கொடுத்தார்? என்னடா இயேசு என்ன சொல்லி கொடுத்தாரு? சுவிசேஷம் சொல்லுன்னாரு. இன்னும் ஸ்பெசிபிக்கா சொல்லு. இயேசு அவரை குறித்து என்ன சொல்லி கொடுத்தார்? நான் தான் மேசியா, நான் தான் ரட்சகர், நான் தான் கிறிஸ்து, நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன். என்னை எல்லாமே ஒருவனும் பிதாவிடத்தை பிரவேசிக்க முடியாது. இதுதான் ராஜ்யம், இதுதான் தேவராஜ்யம். இதை சுவிசேஷமா போய் அறிவின்னு சொன்னார். இப்ப எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் எனக்குள்ள தொடர்ந்து இயேசு உண்மையான தேவன் என்பதையும், இயேசு அனுப்பிய தேவன் யாரு அப்படின்ற அந்த திரியேக உபதேசம், அதை எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் எனக்கு தெளிவா சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறார், என்ன ஞாபகப்படுத்திட்டே இருக்கார். அதோட நிப்பாட்டல. நான் ரட்சிக்கப்பட்டது போல இது போய் யார்கிட்ட சொல்லுன்னு சொன்னார்ல, அதுதான் ஆவியானவர் ஞாபகப்படுத்திட்டே இருக்கிறாரு. நம்ம என்ன பண்றோம்? ஆவியானவர் பேச்சை கேட்கறது இல்லை, அவரை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிடுறது. ஆவியானவர் பேசுறத கேட்கிற அளவுக்கு இங்க டைம் இல்லை. ஆவியானவர் லீட் பண்றதை உணர்ற அளவுக்கு இங்க நேரம் இல்லை. சிம்பிளா சொல்றேன், நீங்க ரட்சிக்கப்பட்டது உண்மை அப்படின்னா உங்களால சுவிசேஷம் சொல்லாம இருக்க, உங்க ரட்சிப்பின் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளாம இருக்க முடியாது. வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே கிடையாது. பிரியன் என்னைக்காவது தெரியுமா பைபிள் வாசிச்ச கடவுள் என்கிட்ட பேசுவார் என்னைக்குன்னா உனக்கு யோசிச்சிருக்கிறியா? யோசிச்சதே கிடையாது. அபி உன்ட்ட சொன்ன பிறகு தானே தெரிய வந்தது. அபி உன்ட்ட சொல்லாம இருந்தா எவ்வளவு பெரிய நஷ்டம். ஆமா, அபி அவங்ககிட்ட இயேசு பத்தி பேசுறதுனால வந்தான். இயேசுனா யாருன்னு சொன்னேன், புரிஞ்சுது. பைபிள் வாசிக்கணும்னா வாசிக்க ஆரம்பிச்சான். வாசிக்கும் போது என்கிட்டே பேசுற மாதிரியே இருக்கு அப்படின்னா. இந்த ஒரு அனுபவம் உலகத்துல எந்த புக்கு வாசிச்சா இருக்கும் சொல்லு? எல்லா பெற்றோர்களுக்கும் ஆசைதான் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் புக் அவ்வளவு இன்ட்ரெஸ்டா வாசிச்சா நல்லா படிச்சு நல்லா வந்துருவாங்களே, ஆசைதான். ஆனா ஸ்கூல் புக்கு பேசாது. ஸ்கூல் புக்கு மட்டும் பேசாது. கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. இது யார் ஷேர் பண்றது? யார் சொல்றது? இது அபி போய் சொல்லும் போது பிரியனுக்கு ஒரு புரிஞ்சுது. இன்னொரு ஃப்ரெண்டு கிண்டல் பண்ணுவான். அப்படின்னா தோணும், ஒருத்தன் கேட்கறான், ஒருத்தன் கிண்டல் பண்றான். சரி, அப்ப இவனை மாதிரியே ஆளா பார்க்க ட்ரை பண்ணலாம். அப்ப கிண்டல் பண்றவங்க கிட்ட சொல்ல வேண்டாமா? இயேசு என்ன சொன்னாரு? என்னை பத்தி நீ பேசினா என் நாமத்து நிமித்தமாய் உன்னை கிண்டல் பண்ணுவாங்க. உன் மேல போய் பைபிள் எப்படி இருக்குன்னா, என் நாமத்தை நீ சொல்லும் பொழுது என் நாமத்து நிமித்தமாய் நீங்கள் அநேகரால பகைக்கப்படுவீர்கள். ஆமா, அநேகரால் பகைக்கப்படுவீர்கள்.
அதுல போன வாரம் வந்து தம்பி சொல்லிட்டு இருந்தான் என்கிட்ட, ஆனா நான் இயேசுவை பத்தி ஒருத்தர்கிட்ட என் ஆபீஸ்ல பேசுறதுக்கு முன்னாடி, ஹை ப்ரோ, காஃபி வரியா ப்ரோ, நல்லா பேசுவோம், ஜாலியா பேசுவாங்க. ஆனா அந்த நபர்கிட்ட இயேசுவை பத்தி நான் பேசிட்டேன், அடுத்த மொமெண்ட்ல இருந்து என்னோட விரோதி பாக்குறானே, அது வேற விதத்துல ஒர்க் ஸ்பாட்ல வேலை செய்யற இடத்துல வேற விதத்துல என்கிட்ட அவங்க அந்த ஆட்டிடியூட் காட்டுறாங்க. நீ என்னடா பண்ண போறேன்னு, என்னடா காட்டுப்பட்ட பரவாயில்ல, நான் இயேசுவை பத்தி நான் பேசதான் போறேன். அதுல என்கிட்ட ஒரு முறை சொன்னான், ஆனா உண்மையாவே கர்த்தர் கிருபையினால இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மூலமா நான் உங்களை கண்டுபிடிச்சேன். ஒருவேளை உங்களை மட்டும் நான் கண்டுபிடிக்காம இந்த சத்தியத்தை நான் கேட்காம இருந்திருந்தா, நான் பின்வாங்கி போறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. ஆண்டவர் தான் உங்களை காட்டினாரு அப்படின்ட்டு சாட்சியா சொன்னான். ஆமென். இப்ப நான் பேசாம இருந்திருந்தா எப்படி இவங்க ஆண்டவர்கள் நின்றுப்பாங்கன்ற நான். இதுல என்ன பிரச்சனை? ஆவியானவர் எல்லாத்தையும் அவரே இல்ல, உன் மூலமாய் கர்த்தர் பேசுவார். அவர் டைரக்டா பேச மாட்டார், உன் மூலமா கர்த்தர் பேசுவார். நல்லா கவனிங்க, இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் நேரடியா பேசின தருணங்கள் இருக்கு. ஆனா எப்பவுமே ஆண்டவரே நேரடியா பேசிக்கிட்டே இல்ல, ஆசாரியர்கள் மூலமாய், தீர்க்கதரிசிகள் மூலமா தான் பேசினார். ஆமென். மோசேக்கு முள்செடியில் தரிசனம் பண்ணார்ல, மோசேக்கு முள்செடியில் தரிசனம் பண்ணார்ல, தரிசனமாக என்ன சொன்னாரு? என் வேலையை நீ போ, பார்வோன் கிட்ட போய் எகிப்து மக்களை விடுதலை ஆக்குவேன் போய் சொல்லு, விடுதலையாக்கி கூட்டு வா, அடிமையில் இருந்தது போதும் கூட்டு வான்னு சொல்லி மோசே சொன்னா, எனக்கு சரியா பேச வரல அப்படின்னா, எனக்கு பேச வரல, எனக்கு சரி பேசுறது ஒரு ஆள் உங்க கூட ஆர்வம் இருக்கான்ல, அவனை கூட கூட்டு போ. பார்வோன்கிட்ட போய் நான் என்னை யார் அம்சன் கேட்டா நான் என்ன சொல்லிட்டோம், நான் தான் அம்சன் போய் சொல்லு போ அப்படின்றார். சரி நீங்க அனுப்பிச்சீங்கன்றது என்ன அடையாளம் அப்படின்னாரு. அவன் கையில ஒரு ஆடு மேய்க்கிற குச்சி வச்சிருந்தான், அந்த கோலை கீழே போடுறா அப்படின்னாரு. கீழே போட்டா கோல் பாம்பாயிடுச்சு. பாம்புடைய வாழை போடுறா அப்படின்னாரு. வாழை பிடிச்சோன்னா பாம்பு கோலாயிருச்சு, குச்சி ஆயிடுச்சு, கோலாயிருச்சு. இதுதான் அடையாளம் போடா அப்படின்ட்டு. ரைட்டா? சரி, இவ்வளோத்தையும் சொன்ன ஆண்டவர் மோசே கிட்ட, டே தம்பி நீ விருத்த சேதனம் பண்ணல, அதையும் பண்ணிட்டு போன்னு சொல்லிருக்கலாமா, சொல்லிருக்க முடியாதா? நீ நிக்கிற பூமி பரிசுத்த பூமி, பாதரட்சை கழட்டி போட்டு வாடா அப்படின்னாரு. சொன்னரா இல்லையா? இவ்வளவு பேசின ஆண்டவர், டே நீ விருத்த சேதனம் பண்ணல, அதையும் பண்ணிடு சொல்லிருக்கலாம்ல. ஆனா சொன்னாரா? சொல்ல. அதுக்கு பதில் என்ன பண்ணாரு தெரியுமா? மோசே தன் மனைவி பிள்ளைகளோட கூட எகிப்து நோக்கி பிரயாணம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வனாந்தரத்துல கர்த்தர் மோசே கொல்லும்படி எதிர்கொண்டு வந்தார். டவுட் வருது, ஆண்டவரே இவ்வளவு சொன்னீங்களா ஆண்டவரே, விருத்த சேதனம் பண்ணுன்னு சொல்லி அது சொல்லியிருந்தா பிரச்சனை சால்வ் ஆயிருக்குமே, அதுக்கு மாறாக நீங்க சொல்றது அவ்வளவு கஷ்டமா? அதுக்கு மாறாக மோசையை கொல்ல வந்திருக்கீங்களா ஆண்டவரே? என்ன விஷயம் பார்த்தா, ஆண்டவர் உங்ககிட்ட ஒரு முறை சொன்னார்னா ஒரு முறை சொன்னதுதான் அவர் வார்த்தையை மாற்ற மாட்டாரு. நீ கேட்கல, உனக்கு பனிஷ்மெண்ட் நிச்சயம் உண்டு. கேட்டீங்கன்னா கீழ்ப்படிஞ்ச ஆசீர்வாதம் நிச்சயம் உண்டு, கீழ்ப்படிலாம் பனிஷ்மெண்ட் நிச்சயம் உண்டு. ஆனா இன்னைக்கு கிருபையின் காலத்துல உன்னுடைய பாஸ்டர் மூலமா சபையில உங்ககிட்ட ஆண்டவர் எத்தனை முறை பேசுறாரு, எங்கேயாவது கீழ்ப்படிறோம்? எங்கேயாவது கீழ்ப்படிறோம்? நமக்கு ஒரு தேவை, நமக்கு ஒரு தேவை இருக்குது, நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு உடனே பதறது இல்ல. வேற ஒருத்த வாழ்க்கையில பிரச்சனைனா கவலையே இல்லை, ஏன்னா நமக்கு ஆத்மபாரமே இல்லை, இயேசுடைய சிந்தனையே இல்லை, அவரை போல குணாதிசயமே இல்லை, அந்த சுவாபமே இல்லை. மோசே கிட்ட ஆண்டவர் பேசல. அப்புறம் மனைவி சிப்பரா ஸ்டாப் பண்ணி ஒரு கல்லை எடுத்து அந்த கல்லை போட்டு தேய்ச்சி அந்த கல்லை நல்லா ஷார்ப்பாக்கி மோசையும் தன் பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் அப்படின்னா, ஆண்கள் யூரின் பாஸ் பண்ற ஃப்ரண்ட்ல தோல் இருக்கும்ல, அதை கட் பண்ணிடுவாங்க. அது ஒரு ஆபிரகாமுக்கு அது ஆண்டவர் கட்டளையே கொடுத்தார். கட்டளைன்னு சொல்றதை விட ஆண்டவர் வந்துட்டு தனிப்பட்ட மனிதர் உடன்படிக்கை பண்றார். நீ இதை பண்ணு, நான் இதை உனக்கு பண்றேன் அப்படின்ற மாதிரி பர்சனல் கவனன்ட் உடன்படிக்கை பண்றாரு. அந்த உடன்படிக்கைக்கு அடையாளம் வேணும்ல. இன்னைக்கு ஒரு லேண்ட் ஒருத்தன் வித்தா அந்த லேண்டை நீ வாங்கின, சரியா? அது என்ன ஆதாரம், அடையாளம் என்ன? பத்திரம். இந்த பத்திரத்தை சைன் பண்ணுவேன், அரசாங்க முத்திரை இருக்கும், பாண்ட் பத்திரம், ரைட்டா? அந்த மாதிரி வந்துட்டு அடையாளம் வேணும். அப்ப ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் பண்ண உடன்படிக்கைக்கு அடையாளம் விருத்த சேதனம். அந்த அடையாளம் எப்படி பண்ணணும் அப்படின்னா, நான் உன்னை பெரிய சாதியாக்குவேன், நான் உனக்கு சொன்ன பத்தியா, நான் சொன்ன மாதிரி நான் செய்வேன், நான் செய்வேன். அதுக்கு அடையாளமா அந்த விருத்த சேதனத்தை நீ பண்ணு. நீ மாத்திரம் இல்ல, உன் தலைமுறைக்கு நீ பண்ணணும் அப்படின்னாரு. உன் தலைமுறைக்கு நீ பண்ணணும் அப்படின்னாரு. சரியா? இப்ப ஆபிரகாம் வம்சத்தில் வந்தது தானே மோசே. பண்ணிருக்கணுமா பண்ணிருக்க கூடாதா? இப்ப நான் ஆண்டவர் என்கிட்ட சொல்லலன்னு எதிர்பார்க்கிறது கரெக்டா? ஒன்ஸ் சொன்னார்னா சொன்னதுதான். கீழ்ப்படிவது அவருடைய உன்னுடைய வேலை. கீழ்ப்படுதலே கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. சரி, மோசேயுடைய சம்பவத்துல தான் அப்படின்னு பார்த்தா, அப்படியே திருப்பி தாண்டி வாங்கல, பைபிள் ஸ்டடியில பார்த்தோம்ல, கொர்நேலியு பேதுருடைய சம்பவம்.
கொர்நேலியு கிட்ட ஒரு தேவதூதன் வந்து, உன் தான தர்மங்கள் ஆண்டவர் எட்டுச்சு, ஆண்டவர் நினைப்பூட்டுச்சு. நீ என்ன பண்ண? பேதுரு வரவை. பேதுரு அவன் சொந்த ஊர்ல இல்ல, உங்க பக்கத்து ஊர்ல யோப்பாவில் தான் இருக்கிறான். யோப்பா பட்டணத்துல தான் இருக்கிறான். யோப்பா பட்டணத்துல பேதுரு வந்துட்டு சீமோன்ற ஒருத்த வீட்டை தங்கியிருக்கான். அந்த சீமோன் வீடு கடற்கரை ஓரமா இருக்குது. பாருங்க, யாரை கூப்பிடணும், அவன் எந்த ஊர்ல இருக்கிறான், அவன் யார் வீட்டில் இருக்கிறான், அந்த வீட்டுக்கு லொக்கேஷன் என்னன்ற அட்ரஸ் வரைக்கும் கொடுக்குறார் ஆண்டவர். ஏன் அதோட சேர்த்து இயேசுதான் தேவகுமார் விசுவாசினா அந்த தேவதூதனே சொல்லிட்டு போயிட்டு இருந்துக்கலாமே. பேதுரு தான் வந்து சொல்லுவாரு. ஆமென். அதே மாதிரி பவுலுடைய சம்பவத்தில் பாருங்க, எருசலேம்ல போய் சபையை அடிப்பதற்காக அவன் அதிகாரத்தோடு போய்கிட்டு இருக்கான். போய்கிட்டு இருக்கும்போது வந்துட்டு வழியில் ஒரு ஒளி வந்து இயேசுவோட தரிசனமாகி கண்ணு குருடாகி போய் பார்வை இழந்து கிடக்கிறான். அப்போ வந்து கேட்குறான், என்ன ஆச்சு அப்படின்னு. எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு. சவுலேன்னு கூப்பிடுறாரு. ஆண்டவரே நீங்க யாரு? நீ துன்பப்படுத்துற இயேசு நான் தான். ஐயோ சாரி ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்க அப்படின்னு என்ன பண்ணியிருக்கணும், என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கணும். சொன்னாரா? சொல்லலை. நீ எழுந்து போ, அனனியான ஒருத்தர் வந்து உனக்கு சொல்லுவாங்க. அப்ப ஆண்டவர் ஒன்ஸ் சொன்னார்னு நீ செஞ்சிருக்கணும். திருப்பி திருப்பி மட்டும் சொல்லணும்னு எதிர்பார்க்காது. அவர் ஒன்ஸ் சொல்லி நீ செய்யலைன்னா அதற்குரிய தண்டனை நிச்சயமா உண்டு. சிக்ஷை. தகப்பன் பிள்ளையை சிக்ஷிக்கிறது போல் தகப்பனும் சிக்ஷிக்கிறார். நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். இந்த சிம்பிள் சீக்ரெட் உங்களுக்கு புரியவே மாட்டேங்கி. சுவிசேஷ வேலையை மட்டும் எல்லா 24/7 யாரை பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் சுவிசேஷ வேலை தான் உன்னோட ஃபர்ஸ்ட் வேலை அப்படின்ற மாதிரி நீ செஞ்சுக்கிட்டே இரு. உன் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைன்னு மட்டும் நான் பார்க்குறேனே. இயேசுவுக்காக உபத்திரத்தை அனுபவிப்பே தவிர உன் தனிப்பட்ட வாழ்க்கையில பிரேயர் ரெக்வெஸ்ட்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இருக்காது. எல்லாத்தையும் கத்தர் பக்காவா நடத்தி இருப்பார். ஊராம்பள்ளி ஊட்டி வளர்த்தா உங்களை தானா வளரும். அந்த மாதிரி நீ கத்தருடைய வேலையை செஞ்சா கத்தர் உன் வேலையை செய்வார். சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27வது வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27வது வசனம். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டியது இல்ல. அந்த அபிஷேகம் இப்ப இந்த சகலம் அப்படின்றதுதான் என்ன சகலத்தையும் போதிப்பாரு. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமா இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. இப்ப கவனிங்க, இந்த வருஷம் போறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் உங்களுக்கு. நீ ரட்சிக்கப்பட்டது உண்மைன்னா 2 காரியங்கள் தவறாம செய்வ. ஒண்ணு, உன் ஊழியக்காரனுக்காய் நீ செய்யற சேவை. கவனிங்க, ஒண்ணு ஊழியக்காரனுக்காக நீ செய்யற சேவை இல்ல, அது 2வது வச்சுக்கும். ஃபர்ஸ்ட் சுவிசேஷ வேலை, 2வது ஊழியக்காரன் நீ செய்யற சேவை. இது 2த்தையும் தவறாம பண்ணுவேன். இது 2த்துக்குமே ஆசீர்வாதம் நிச்சயமா உண்டு, சந்தேகமே கிடையாது. ஆமென். டைம் இல்லை, பிஸின்னு சொல்ல முடியாதுல்ல. வேலை செய்யறதுல நிறைய பேர்ட்ட பேசலாம்ல. அதனால பிரச்சனை வரட்டும் பரவாயில்ல, அதனால உனக்கு ஒரு மெமோ தரட்டும் பரவாயில்ல. அந்த அளவுக்கு நம்மளே பிரச்சனை பண்ண போறது நமக்கே தெரியும் என்ன பண்ணோம் அப்படின்ட்டு. ஆனா இயேசுவை பத்தி சொல்லாம மட்டும் இருக்காது. சுவிசேஷம் தயவு செய்து சொல்லு, செய். வேலை முடிச்சுட்டு வந்துட்டியா, டயர்ட் ஆயிட்டம், தூங்க போறேன், இல்ல பாஸ்டர் ஊழியர் இருக்கா, எங்க போலாம், என்ன பண்ணலாம், ஏன்னா வேலை இருக்கா, ஹெல்ப் பண்ணலாமா, அங்க வரணும் மனசு. சோ என் வேலை முடிஞ்சு அப்புறம் ஃப்ரீயா இருந்தா அந்த மென்டாலிட்டி முதல்ல மாத்துங்க. என் வேலைன்றது முதல்ல மாத்திரு. வேலைக்கு போகாம இருக்கா பாஸ்டர், வேலைக்கு போதான் செய்யணும். வேலைக்கு போகும்போது இயேசுவை கூட கொண்டு போயேன். உன்னுடைய வேலை இப்போ நீ காலைல எழுந்துட்டு வேலைக்கு போறீங்க, நீங்க ஆஃபீஸ் போய் என்னென்ன வேலைலாம் இருக்குன்றத காலைல போகும்போதே மைண்ட்ல ஓடுமா ஓடாதா? அவர்கிட்ட இதை சொல்லணும், இவர்கிட்ட இதை சொல்லணும், இந்த வேலையை முடிக்கணும், அங்கே வைக்கணும், அவங்கள மீட் பண்ணணும், இது மீட்டிங் இருக்குமா இருக்காதா? அதே நேரத்தில் அதை இதெல்லாத்தையும் யோசிக்கும் போது அப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போதே அதே மொமெண்ட்ல காலைல வேலைக்கு போகணும், அவரை பார்க்கணும், அவங்க போகணும், அந்த மீட்டிங் இருக்கு, இதெல்லாம் யோசிக்கிறீங்களே. அது கூட சேர்த்து எதையும் யோசிச்சே வாங்க. இந்த வேலை இருக்கும்போது இவங்க இயேசு பற்றி பேச முடியுமா? அவரை மீட் பண்ணும்போது இயேசு பற்றி பேச முடியுமா? அந்த மீட்டிங் இருக்கும்போது யாரும் இயேசு பற்றி பேச முடியுமா? இயேசு கூட கொண்டு போகும். உன் வேலையிலே இயேசு எல்லாருக்கும், நீ கண்ணில் பார்க்கக்கூடிய எல்லாருமே எல்லா மனிதர்களுமே இயேசுவால் நேசிக்கப்படுகிற கர்த்தருடைய ஆத்துமாக்கள் தான். அவங்க ரட்சிக்கப்படணும் என்பது கர்த்தருடைய திட்டமா இருக்கு. அதுக்கு ஆண்டவர் நேரில் வந்து செயல்பட மாட்டாரு, உனக்கு உண்டு தான் செயல்படுத்துவார். நீ செயல்படலை அப்படின்னா உனக்கு மாறாக வேற ஒருத்தரை வச்சு வேலையை முடிச்சிடுவார். ஆண்டவருடைய வேலை ஒருபோது ஸ்டாப் ஆகாது.
அந்த வேலையை நீ செய்யாம போனதாலதான் உன் வாழ்க்கையில பிரச்சனையும் இருக்கும், ஆசீர்வாதமும் இருக்காது. யோசிச்சு ஆசீர்வாதம் இல்லைன்றதே பெரிய பிரச்சனை. ஆசீர்வாதம் இல்லாத வரைக்கும் பிரச்சனை வேற இருக்கும். எதுக்கு உங்களுக்கு வம்பு? இதுக்கு பேர் தான் சிக்ஷிப்பு. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை சிக்ஷிக்கிறார். அவர் ஏத்த பாத்திரமா உன்னை மாத்திரத்தை உன் ஆண்டவர் வந்து டீல் பண்றாரு. அதுக்கே இடம் கொடுக்க போற. நான் சொல்றது பைபிள் சொல்ற காரியம் அவ்வளவு கஷ்டம்னு கிடையாது. நீ போன இடத்துல பாக்குற எல்லாருக்கும் நீ இயேசுவை பத்தி பேசிடு, சுவிசேஷத்தை கூட கொண்டு போயிடு. உன் வேலையை முடிச்சு வந்துட்டு பிறகு சபையினுடைய காரியம், ஊழியத்தினுடைய காரியம், பாஸ்டருடைய தேவைகள் என்னன்றது கேட்டு பண்ணாரு. நீ இதை விட ஆசீர்வாதமான வாழ்க்கை உன் வாழ்க்கையில வாய்ப்பே கிடையாது. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனோ இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவரும் சொல்லக்கூடாது என்றும் என்ன பண்றவங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரோட துணை இல்லாம இயேசு கர்த்தர்னு நீ பேசவே முடியாது. உனக்கு பரிசுத்த ஆவி இல்லாம நீ இயேசு கர்த்தர்னு நீ சொல்லவே முடியாது. இயேசுதான் கர்த்தர் நீ நிறைய பேர் சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு பரிசுத்த ஆவி உனக்குள்ள இல்லைன்னா நீ எப்படி பரலோகம் போவ? சேர்ந்து வாசிங்க மறுபடியும். 12:3 1 கொரிந்தியர். கர்த்தர் என்று பரிசுத்த ஆவியினாலே அன்றி கவனிச்சிங்களா? பரிசுத்த ஆவியினால் இல்லாம யாரும் இயேசு கர்த்தர்னு சொல்லாத. கேள்விப்பட்டேன் எல்லாத்தையும் போய் சொல்ல போறேன்ட்டு போவாத. உனக்குள்ள ஆவியானவர் உன்னை நடத்தினாருன்னா போ. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கிற யாருமே இயேசுவை சபிக்கப்பட்டவன்னு சொல்ல மாட்டான். ஆமென். ஆமா, நமக்கு இயேசு ஏற்கனவே சொல்லி கொடுத்த ஒரு காரியம் தானே. அவர் நாமத்தை சொல்ற எல்லாருமே அவருடைய பிள்ளைகள் தான். அவர் நாமத்தை சொல்லாத யாருமே அவர் பிள்ளைகள் இல்லை. அவ்வளவுதான். நாங்க ஒரு விசுவாசிக்கிறோம், ஆனா நிறைய பேர்ட்ட போய் சொல்ல மாட்டோம் அப்படின்ற ஒரு கேட்டகரி தனியா இங்க கிடையாது. நீ இயேசு விசுவாசினா கண்டிப்பா சொல்லுவேன். நீ சொல்லலன்னு ஒரு விசுவாசிகள் அர்த்தம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ராமன் சொல்லுங்க. நம்ம இன்னொரு சில வசனங்கள் வாசிச்சு முடிக்கலாம். அது ரோமர் 1ஆம் அதிகாரத்துல கூட 13 வாசிக்கலாமா? வாசிங்க. மற்றவர்களுக்குள்ளே கவனிச்சிங்களா? என்ன புரிஞ்சது? பவுல் எந்த அளவுக்கு அட்வான்டேஜ் எடுத்து பேசுறாரு தெரியுமா? ரோம சபைக்கு பவுல் போனது கிடையாது. பைபிள் ஸ்டடி அட்டெண்ட் பண்றவங்களுக்கு தெரியும். ரோமன்ஸ் சர்ச்சுக்கு பவுல் டைரக்டா போய் பார்த்தது இல்லை. ஆனாலும் ஒரு காஸ்பல் பத்தி தெளிவா லெட்டர் மட்டும் எழுதி அனுப்புறாரு. மற்ற புறஜாதிகள் எல்லார்ட்டும் நான் போறேன், எல்லார்கிட்டையும் ஊழியத்து நிமித்தமா நான் பலனை அடைந்தேன், ஆனா உங்களால மட்டும் எனக்கு எந்த பெனிஃபிட்டும் நீ இல்லை. புரியுதா? இப்படியே நான் சொன்ன எப்படி இருக்கிறோம்? நான் நிறைய சர்ச்சுக்கு போறேன், நிறைய காணிக்கை தராங்க, நீங்க ரொம்ப தர்றது இல்லை எனக்கு அப்படி என்ன சொல்லுவீங்க? பாஸ்டர் ரொம்ப பணாசை பேசுறாரு. அப்படியா? புறஜாதிகள் அநேக கிட்ட போய் நான் பலன் அடைந்தேன். ஐ வாஸ் பெனிஃபிட்டட் பை தி ஜென்டைல்ஸ், புறஜாதிகளால. ஆனா என்னால உங்ககிட்ட வர முடியல. உங்ககிட்ட என்னால சரியா 2 பலன்களையும் பேசுறாரு. அவர் பலனடையதும் பேசுறாரு, அவருடைய ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவது நிமித்தமாய் தேவராஜ்யம் பலனடைகிறது. 2த்தையுமே இங்க பேசுறாரு. தொடர்ந்து வாசிங்க. உங்களிடத்தில் வர பலமுறை யோசனை இருந்தேன், தடை உண்டாயிற்று என்று நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியா இருக்கிறேன். என்ன கடனாளி? பவுல் நிறைய கடன் வாங்கிட்டாரோ? இல்ல, சுவிசேஷம் சொல்ற விஷயத்துல கடனாளியா இருக்கிறேன். அப்புறம் ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்ற மற்றும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க. பாத்தீங்களா? என்னால நேரில் வர முடியல, பலமுறை வர ட்ரை பண்ணி தடையாய் போது சரியான பிரயாணம் அமையல. அவர் சொல்ற தடைன்றதுக்கு ரீசன் வந்துட்டு பிசாசு தடுத்துட்டான், அந்த தடை இல்லை. அவருக்கு சரியான பிரயாணம் அமையல, டிராவல் ஃபெசிலிட்டி செட் ஆகவே இல்லை. அந்த காலத்துல நம்ம இன்னைக்கு ஓலா கேப் புக் பண்ணிட்டு வேறி போயினே நம்ம வீட்டு வாசல் வந்து கூப்பிட்டு போறோம். அந்த மாதிரிலாம் கிடையாது, பைக்கு கார்லாம் கிடையாது. ஆமா, பலமுறை வர ட்ரை பண்ணா வர முடியல. அதனால என்ன பண்ணாரு?
ஆண்டவரே உங்களுக்கு தெரியும் நான் போக ட்ரை பண்ண போக முடியல, நீங்க கூட்டின்னு போனா சொல்ல போறேன், கூட்டின்னு போகலாம் சொல்ல மாட்டேன். அப்படி விட்டாரா? உட்காந்து லெட்டர் எழுதி கொடுத்து அனுப்புறாரு. என்னால வர முடியல, இதையாவது பச்சை தெரிஞ்சுக்க உண்மையான சுவிசேஷன் என்ன அப்படின்ட்டு. எந்த அளவுக்கு ஒரு ஆத்ம பாரம் இருந்திருக்கும் பாருங்க. என்னைக்காவது நீங்க யாருன்னா, டே ரொம்ப நாளா உங்கள்கிட்ட பேசணும் யோசிக்கிறேன், எனக்கு பேசுறதுக்கு சரியா டைம் அமையல, நீ ஃப்ரீயா இருக்கிறியா அப்படின்னு ஃபோன் பண்ணி யார்கிட்டயாவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யார்கிட்டயாவது உன்னை மீட் பண்ணும்போதெல்லாம் நான் ஒரு விஷயம் உன்கிட்ட பேசணும்னு ட்ரை பண்றேன், எனக்கு சரியா வாய்ப்பே அமைய மாட்டேங்குது, ஏதாவது ஒன்று பேசி ஏதாவது ஒரு வேலையில் பிஸி ஆயிடுறோம் நம்ம, ஏன்னா இப்போ உனக்கு ஒரு விஷயம் பேசுறதுக்காக ஃபோன் பண்ணேன், ஃப்ரீயா இருக்கிறியா அப்படின்னு கேட்டு காஸ்பல் சொல்லியிருப்பீங்க. எங்க போச்சு அந்த ஆத்ம பாரம்? ரோமர் 1 தொடர்ந்து வாசிக்கலாம். கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியா இருக்கிறேன். 15வது வசனம். ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்பட மாட்டேன். ஏன் இருக்க மத்தேயுல இயேசு சொன்னாரு, என்னை குறித்து பேசுவதற்கு யார் வெட்கப்பட்டு போறானோ அவனின் பிதாவின் முன்பாக தேவ தூதர்கள் முன்பாக அவன் பேரை சொல்றது நான் வெட்கப்பட்டு போவேன்றாரு. ஏன் சொல்றாரு? ஏன்னா நான் இல்லாம நீ பரலோகம் வர மாட்டேன்றாரு. நீ என்னுடையவன் தான், நான் உன் ரட்சிப்பு தந்தேன்றதை நான் தான் அப்ரூவ் பண்ண போறேன். நான் உன் பேரை சொல்லாம நீ பரலோகத்துக்கு வர மாட்டேன். ஆமென். நீ என் நாமத்தை தைரியமா நீ சொன்னீங்கன்னா நானும் உன் பேரை பரலோகத்தில் நீ வரும்போது சொல்லுவேன் அப்படின்ட்டு. ஒருபோதும் மறந்துடாது. அதாவது நான் எந்த வேலையும் இயேசுக்காக செய்ய மாட்டேன், ஆத்துமதம் எல்லாம் பண்ண மாட்டேன், ஊழியெல்லாம் பண்ண மாட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்காத, பரலோகம் போக மாட்டேன், உடனே ஏமாத்திட்டு இருக்கிறேன். ஆமா சொல்லிடுறேன். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும். படிங்க, ஆண்கள் படிங்க. என்ன பண்றீங்க? விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாகிறதுக்கு அது தேவபலனாய் இருக்கிறது. கவனிச்சியா? காஸ்பல் சொன்னா ஒரு ஸ்ட்ரென்த் வரும். நான் என்னுடைய ப்ராக்டிக்கலா என் அனுபவத்தை, இங்க இருக்கிற விஷயத்தை நான் அனுபவிச்சிருக்கிறேன். என் அனுபவத்தை நான் சொல்றேன். நான் ஆரம்ப நாட்கள்ல இருந்து இப்பவும் சொல்றேன். சொல்லணும்னு ஆசை இருக்கும், சொல்லணுமா, எப்படி ஆரம்பிக்கிறது, எங்கிருந்து ஆரம்பிக்கிறது, என்னென்ன சொல்றது. இது நடுவில் வந்து நான் பேச போற நபரை பத்தி நிறைய ஓடும், இவங்க அதெல்லாம் தெரியும், அதை பத்தி பேசினேன், எப்படி பேசுறது, இப்படி கட்ட 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 மைண்ட் வந்து கம்ப்யூட்டரோட 1000 டைம்ஸ் ஃபாஸ்டா ரன் ஆகும். சர்ற எல்லாம் மைண்ட்ல ஓடுறோம், ஒரு மாதிரி இருக்கும். ஆனா எப்படியாவது வாய்ப்பு எடுத்து உள்ள பூந்து சொல்லிட்டேன்னு ஏன் அவன்கிட்ட காஸ்பல் சொல்லி முடிச்சிட்ட பிறகு அதில் இருக்கக்கூடிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நீ ஆம்பூர் பிரியாணி சாப்பிட்டா கூட கிடையாது. என்னடா நீ பிரியாணி சாப்பிட்டு நீ என்ன பீடா போட்டாலும் அது இல்லாத ஒரு திருப்தி நீ சுவிசேஷம் சொல்லி முடிக்கும்போது இருக்கும் பாரு, அது அனுபவிச்சு மட்டும் தான் தெரியும். ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அது அவனுக்கு ரட்சிப்பு உண்டாகிறதற்கு அது தேவபலனாய் இருக்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் நீதி, தேவநீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்பட்டு, இதுதான் காஸ்பிள். நீ என்ன பண்ணாலும் ரட்சிக்கப்பட முடியாதுடா, பரலோகம் போக மாட்டா, இயேசு விசுவாசி பரலோகம் போவோம், இதுதான் காஸ்பிள். இது நான் சொல்ற மாதிரி நீ ரட்சிக்கப்பட்டா நீ போய் சொல்லு, அவ்வளவுதான். இதுக்கு மேல தேவராஜன் பேச ஒண்ணுமே கிடையாது. நீ பேசாததான் பிரச்சனை. நமக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? ஈகோ. நீ வந்துட்டு காஸ்பிள் பேசணும் அப்படின்னா உங்களுக்குள்ள ஈகோ இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது? ஈகோ இருக்கக்கூடாது. நமக்கு நிறைய ஈகோ இருக்கு, நானும் இருக்கு. நம்ம இமேஜ்ன்ற ஒரு பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் இருக்கு. ஆக்சுவலா நான் இயேசுவை பத்தி பேசி அவங்க ஏதாவது கேள்வி கேட்டு மடக்கி என்னால பேச முடியாம அசிங்கமாயிடுச்சுன்னா, அவமானம் ஆயிடுச்சுன்னா, அவமானப்படு, அசிங்கப்படு, அப்பதான் புத்தி வரட்டும். நம்ம ஒழுங்கா படிக்கல, திருப்பி பாஸ்டர்ட்ட கேள்வி கேட்டு மறுபடியும் படிக்கணும். படிக்க ஆரம்பி. ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஈகோவோட இருக்கக்கூடாது. என்னை நான் இழந்து மற்றொருவனை கிறிஸ்துவுக்குள் சம்பாதிக்க முயற்சி செய்யறேன். அல்லேலூயா. ஆமா, அது முக்கியம். ஏன்னா நம்ம அப்போஸ்தல உபதேசம்ன்ற பேர்ல திரியேக உபதேசத்தை நிறைய பார்த்தோமா. அடுத்த வாரம் இந்த வாரம் முடிச்சிடுறேன். சுவிசேஷத்தை பத்தி பேசணும்னா இன்னைக்கு இல்லை, 4 மாசமா அப்போஸ்தல உபதேசம் பேசுறேன்ல, அந்த மாதிரி காசுகளை பத்தி இன்னும் 40 மாசத்துக்கு பேசலாம். அவ்வளவு இருக்கு பேசுறதுக்கு. சரியா? உங்களுக்கு சொல்லி கொடுத்து அவ்வளவு இருக்கு. நாளாக ஒண்ணு பார்த்துட்டே வரலாம். இன்னைக்கு தலைப்பினியோட இந்த தலைப்பு முடிச்சிடுறேன். அடுத்த வாரம் நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தல உபதேசம்னா இத்தனை மாசமா நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்றத ஒரே செய்தியா ஒரு 1 hourல மொத்தமா ரீகேப் கடன்னு ஃபுல்லா பார்த்து மொத்தம் மைண்ட்ல வைக்க ட்ரை பண்ணுவோம். சரியா? நெக்ஸ்ட் வீக் நம்ம தான் பண்ண போறோம். நீங்களும் இது வரைக்கும் கேட்ட செய்தியை எடுத்து படிச்சு கொஞ்சம் ப்ரிப்பேர்டா வாங்க. ஆமென்.
ஆமா. அப்போ நீங்க இந்த ரோமர் 1ஆம் அதிகாரம் 18ல இருந்து வீட்டுல போய் தொடர்ந்து வாசிச்சு பாருங்க. சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாதவனுக்கு என்ன தண்டனை உண்டுன்னு சொல்லி வசனம் சொல்லுவோம். ஆண்டவர் சொல்றார், சுவிசேஷத்தை நீ ஏற்றுக்கொள்ளல அப்படின்னா உன்னை எல்லா கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுப்பாராம். எல்ஜிபிடிக்கு பத்தி இங்க சொல்லப்பட்டிருக்கு பைபிள்ல. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 2000 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னும் புதுசாக பண்ணிட்டானுங்க, நாங்க ஏதோ ப்ரைட் ராலி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. ஆமா, ஓர்னை சேர்க்கை என்று பாவம். ஆமா, டொனால்ட் ட்ரம்ப் அதிபர், யுஎஸ் பிரசிடென்ட், யாரும் நியூஸ் பாக்குறீங்களா இல்லையா? அவருக்கு நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். பிரேயர் மீட்டிங் வைக்கிறாரு, ஒயிட் ஹவுஸ்ல பிரேயர் பைபிள் ஸ்டடி நடத்துறாரு, அப்படின்னா ஆளை வச்சு வர வச்சு நடத்த வைக்கிறாரு. பிரசிடென்ட் ஆன உடனே முதல்ல அனௌன்ஸ்மெண்ட் என்ன தெரியுமா? அமெரிக்கா இஸ் வெரி கன்ஃபியூஸ்ட், லெட் மீ பி கிளியர் டுடே, அமெரிக்கா ஹேஸ் ஒன்லி 2 genders, men and women அப்படின்ட்டு. ஆண்கள் பெண்கள் தவிர்த்து வேற அமெரிக்கால வேற ஜெண்டரே கிடையாது. பெரிய ரகல போய்கிட்டு இருக்கு இப்பவும் கூட. அவன் பெரிய பிசினஸ் மேன், பயங்கர மண்டை. ரெண்டாவது, அவன் ஜெயிச்சு 40 நாள் கழிச்சு தான் பதவி பிரமாணம் பண்ணாங்க, அவங்க ரூல்ஸ் அந்த மாதிரி. அவன் ஜெயிச்ச அன்னைக்கே அனௌன்ஸ் பண்ணிட்டான், எங்க வீட்டில் நிறைய பைபிள் இருக்கு, அமெரிக்காவில் ஒருத்தர் வீட்டிலும் அட்லீஸ்ட் ஒரு பைபிளாவது இருக்கணும்ன்றதான் ஆசை அப்படின்ட்டான். மோடி மாதிரி அவன் ஆன்மீக அரசியல் பண்றான்னு தெரியல. என்னோ ஒண்ணு, எப்படி ஆகிலும் கிறிஸ்து பிரசங்கிக்கப்பட்டால் நல்லது. I told you to sit, Natasha. I told you to sit. 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 அடிவாங்க போயிட்டு. சரியா? அப்போ நம்ம என்ன பண்றது கவனிங்க. இப்ப நம்ம செய்தி முடிக்கலாம், இன்னும் 2-3 காரியங்கள் சொல்லி முடிக்கிறேன். நீ ரட்சிக்கப்பட்டது உண்மைன்னா உன் வெளிப்பாடு 2 விதத்துல இருக்கணும். ஒண்ணு சுவிசேஷம் சொல்வதில்ல, 2வது ஊழியக்காரன்னு சேவை செய்யறதில்ல. எல்லா விதத்திலுமே 2மே இருக்கும். சரியா? அதுதான் எப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு உள்ள சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். இப்ப பிரச்சனை என்ன தெரியுமா? உனக்குள்ள ஆவியானவர் இருப்பார்னா இது 2 விஷயத்திலும் உன்னை ஞாபகப்படுத்திட்டே இருப்பார், ஏவிக்கிட்டே இருப்பார், ஞாபகப்படுத்திட்டே இருப்பார். இதுக்காக நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஆவியானவரை சப்ரஸ் பண்ணிடுறோம், ஆவியானவரை அடக்கி போட்டுருவோம். அதான் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம், திருப்பி 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 20வது வசனம் பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 20வது வசனம், 18ல இருந்து வசனம், 18 எக்ஸாக்டா 18. 1 தெசலோனிக்கேயர் 5:18. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. என்ன பண்ணாதீங்க, என்ன அவிழ்த்துப்படாதீங்க. இந்த வசனத்தினுடைய வார்த்தையை நான் கரெக்டா கவனிக்காதனால கேட்டு பழகிட்டேன், என்ன மீனிங்ன்றது கவனம் நிதானமா வாசிக்கல. அதனால என்ன போச்சு, நான் ரொம்ப வருஷம் முன்னாடி ஈரோடுக்கு இது தேனிக்கு ஊழியத்துக்கு போயிருக்கும் போது, இப்ப நான் ஊழியத்துக்கு வெளியே போறது இல்லைன்னு என்ன விஷயம், நான் போக மாட்டேங்கிறேன், நான் வரமாட்டேன்னு சொல்லிடுறேன் எல்லார்ட்டையுமே. கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து போய் சத்தியத்தை பேசிட்டு வருவேன். நான் ஒரே 0.1% அந்த சபையும் வராது, ஊழியக்காரனும் வரமாட்டான். நான் இங்கேருந்து ட்ராவல் பண்ணி பைசா செலவு பண்ணி போய் சத்தியத்தை ப்ரிப்பேர் பண்ணி செய்தியை கொடுத்துட்டு எதுக்கு சும்மா டைம் வேஸ்ட், எனர்ஜி வேஸ்ட்டு. அந்த டைம் நான் 2 நிமிஷம் தூங்கினா கூட நிம்மதியாக இருக்கும் எனக்கு. நேற்று நான் தூங்கும்போது 4 மணி காலையில் தெரியுமா? ஆமாம், அவ்வளோ டயர்ட் ஆயிடுச்சு எனக்கு. ஸோ அவ்வளோ வேலைகள் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இங்கே சுகர் மில்லில் கூட வந்துட்டு போன வருஷத்துக்கு முதல் வருஷம் கிறிஸ்மஸ் எனக்கு கூப்பிட்டாங்க, போய் வெளுத்துட்டு வந்தேன். கிறிஸ்மஸே கிடையாது, என்னடா பண்ணுறது கிறிஸ்மஸ்ன்ற பேரில், இன்னும் வயிறு உட்காந்துருந்தார். கிறிஸ்மஸே கிடையாது. யார் சொன்னா கிறிஸ்மஸ் உனக்கு? இயேசு பிறந்தார், மரித்தார், உயிர் தெரிந்தார், உண்மை. நீ இன்னும் பிறந்தாரு இன்னும் பிறக்க வச்சுனேங்கிற. அவர் பிறந்தார் என்ற சரித்திரத்தை சுவிசேஷமா அறிவிக்கணும், நீ கொண்டாடுறது கிடையாது. ட்ரீ எவ்வளோ பெருசாக வைக்கலாம், பக்கத்து ஒரு சிஎஸ்ஹெச்சோட நம்ம ஊர் சிஎஸ்ஹெச்சில் 2 அடி கம்மியாகிடுச்சு. அடுத்த மாதம் மிஸ் பண்ண, இந்த அடுத்த வருஷம் மிஸ் பண்ணாமல் என்ன பண்ணோம், அவனை விட பெரிய ட்ரீயை நம்ம அந்த டெண்டர்ல கான்ட்ராக்ட் எடுக்கிறவன் எவன் என்ன அமௌண்ட் கோட் பண்றான் அப்படின்ட்டு தேடி பிடிச்சி ஆளை வச்சு விசாரிக்க ட்ரை பண்ணுவோம். அந்த மாதிரி தேடி பிடிச்சி அடுத்த வருஷம் எவ்வளவு பெருசு வைக்கிறான் கண்டுபிடி, அதோட பெருசா என்ன இது கிடையாதுன்னு தெளிவா போதச்சு. எப்படி கிறிஸ்துமஸ் கொண்டாடுன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தேன், ஒரு பய கேட்கல. அடுத்த வருஷம் அதே சபை பண்ணி என் கேட்டகரிஸ்ட ஃபோன் பண்ணி, ஐயா நீங்க தான் உங்க சபையில் கிறிஸ்துமஸ் கொண்டாட மாட்டீங்களா, எங்க சபைக்கு வந்து சத்தியம் சொல்லிட்டு போவாங்க. எவ்வளவு தெளிவாக கேள்வி கேட்கிறாங்க. நான் சொன்னேன் அவருக்கு, நான் போன வருஷம் நான் சொன்னதில்லை, நீ எதை செஞ்சீங்கன்னு சொல்லுங்க, அப்போ நான் வரேன் அப்படின்னு. அப்படியே சொன்னேன், வரமாட்டேன் அப்படின்ட்டு. உங்களுக்கு டைம் பாஸுக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு வேற யாருன்னா கூப்பிட்டுங்க, நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு வீட்டை சும்மா தான் இருந்தேன். நான் எதுக்கு போனோம், கீழ்படியாக தான் கிட்ட போய் என்ன எதுக்கு பேசுறதுக்கு. இப்போ ஒரு அன்பிலீவர்னா அவன் கேட்க மாட்டேங்கிறான், 1 முறைக்கு 4 முறைக்கு 10 முறைக்கு பேசுவான் அவங்க கிட்ட போய். நான் இது கழுதைங்க ரசிக்கப்பட்டு சிஎஸ்சின்ற பேர் பல வருஷமா சர்ச்சை கட்டி உட்காந்துக்குதுங்க, 5 பேச பிரயோஜனம் இல்லாமல் இதுக்கிட்ட போய் என்னத்தை பேசிக்கிட்டு.
நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு. கவனிங்க. இப்ப உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சகலத்தை உன்னை போதித்து நடத்துவார். என்ன போதிப்பார் தெரியுமா? இயேசு உனக்கு என்ன போதிச்சாலும் ஞாபகப்படுத்துவார். இப்ப இயேசு என்ன போதிச்சாரு? நான் தான் மெசியா. என்னுடைய பலி தான் உன் பாவத்தை முழுமையா பரிபூர்ணமா உன்னை நிவர்த்தியாக்கும். நான் இல்லாம நீ பரலோகம் வரமாட்டேன். சோ நான் வாக்குப்பட்ட ஆவியானவர் பெற்றுக்கொள். இதுதான் இயேசு போதிச்சார். இப்ப இயேசு விசுவாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றேன். இப்ப அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன போதிக்கிறார்னா, இந்த இயேசு தான் வழியும் சத்தியம் ஜீவன் அப்படின்றத எல்லாருக்கும் போய் சொல்லுன்னு சொல்லி போதிக்கிறார். நம்ம என்ன பண்ணிடுறோம்? இந்த ஆவியானவர் கண்ட்ரோல் பண்ணிடுறோம். ஒரு விதத்துல ஆவியானவர் இப்படி செயல்படுறாரு. இன்னொரு விதத்துல ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. நான் சொன்னல போன வாரம் 3 சிஸ்டர்ஸ் நர்ஸ் வந்தாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அதுல ஒருத்தவங்க இந்துல ரட்சிக்கப்பட்ட பிலீவர், இன்னொருத்தவங்க இந்துல ஜெகோவா விட்னஸா மாறிட்டாங்க. இவங்க 2 பேரும் வேலை செய்யற ஆபீஸ்ல ஜெகோவா விட்னஸ் இவங்க வந்துட்டு இயேசு கடவுள் இல்ல, இயேசு தேவகுமாரன் தான் பலமுறை சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணியும் இந்த லேடிக்கு சொல்றதுக்கு பதில் இல்லை. ஏன்னா இவங்க போற சர்ச்சில் சரியான உபதேசம் இல்லை. சரியா? சொல்லி விளக்கி புரிய வைக்கிறது இவங்களுக்கு பதில் இல்லை. ஆனா அதே நேரத்துல இவங்க சொல்றது தப்புன்றது நல்லா புரியுது. இதை நான் யோசிக்கணும் பயங்கர ஏற்கனவே தெரியும். இந்த மாதிரி யோசிக்கணும் பயங்கர ஆச்சரியமா இருந்துச்சு. நல்லா என் கூட சேர்ந்து யோசிங்க, கவனிங்க. எனக்கு ஒரு விஷயத்துல எது சரின்னு தெரியாது. எது சரின்னு தெரியாத பட்சத்துல இப்ப எது தப்புன்னு எப்படி தெரியும்? எது பென்சில் உனக்கு தெரியாதுடா. பென்சிலை பார்த்துட்டு இதுதான் பென்சில் உன்னால எப்படி கண்டுபிடிக்க முடியும்? புரியுதா நான் சொல்றது? அங்கதான் ஆவியானவர் வல்லமை நமக்குள்ள கிரியை செய்யறாரு. அடிக்கடி சொல்லுவாங்க, உனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாருன்னா கள்ள உபதேசத்தை கேட்கும்போது அதை எதிர்த்து பேசுறதுக்கு வார்த்தை இல்லாம இருக்கலாம். நீ நம்புற சரியான உபதேசத்தையும் உன்னால ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாம இருக்கலாம். ஆனா அது தப்புன்றது தெளிவா உனக்கு புரியும். அங்கதான் ஆவியானவர் உதவி செய்யறாரு. இதுலதான் ஒரு ரட்சிப்பை பாதுகாக்கிறார் ஆவியானவர். வழுவி போகாம பின்வாங்கி போகாம கள்ள உபதேசத்துல மாட்டிக்காம ரட்சிப்போட கத்தர் பாதுகாக்கிறார். ஒண்ணு. இப்ப ரட்சிப்புல பாதுகாக்கிற உன்னை அந்த ரட்சிப்பை குறித்து சுவிசேஷத்தை சொல்லணும்ன்றாரு, ஞாபகப்படுத்துறாரு. ஒண்ணு, ஊழியக்காரனுக்கு சேவை செய்யறாரு. 2, இதுதான் தேவராஜ்யமே. இதுதான் மொத்தமாகவே. இதை செஞ்சுப்பாரு, கண்டிப்பா ஆசீர்வாதம் வாழ்க்கையில் உண்டு, மாற்று கருத்தே கிடையாது. ராமன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ அந்த சிஸ்டர் தான் சொன்னாங்க, சார் எனக்கு இப்பதான் சார் புரியுது சார் நீங்க சொல்லும் போது எல்லாமே. அவங்களுடைய இந்த சிஸ்டர் அடிக்கடி சொல்லுவோம் என்கிட்ட ஜெகோவா விட்னஸ் தான்ட்டு, அது தப்புன்னு தெரியும், ஏன்னு எனக்கு சொல்ல வார்த்தை இல்லை, நான் நம்புறது கரெக்டுன்னு தெரியும், எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல, இப்படி நீங்க சொல்லும் போது புரியுது சார் அப்படின்னு. இதுதான் ஆவியானோட செயல். அவருடைய வல்லமையான ஆவியானவர் உனக்குள்ளிருந்து சகல கிரியைகளையும் நடப்பிக்கிறார். வசனம் தான் சொல்லுது. ஆமென். ரைட்டா? ரைட். அப்போ நம்ம 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ல வாசிச்சபடி நம்ம என்ன பண்றோம்? எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. இப்பதான் சொல்ல வந்தேன். தேனி ஒழித்து போயிருக்கும் போது இந்த வசனம் இப்படி ஒன்றுன்னு எனக்கு தெரியும். 1 தெசலோனிக்கேயர் 5:19 தெரியாது, மனப்படமா தெரியாது. அங்க அந்த பாஸ்டர் கிட்ட நான் அடுத்த நாள் காலையில் அவங்க சர்ச்சில் பேச போறேன். ராத்திரி அந்த பாஸ்டர் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தப்போ ஆவியானவர் விலகி போக மாட்டாருன்னு பேசும்போது அவரு அதெல்லாம் விலகி போயிடுவாரு அப்படின்னு சொல்லி பயங்கர பேசியிருந்தார். இல்ல அப்படி இல்லை பாஸ்டர், பைபிள்னு சொல்லும் போது வசனம் சொல்றது ஆவி அவுத்து போடாதுன்னு இருக்குல்ல. நான் ஆவி அவுத்து போடாது, ஆமா ஆமா அப்படி ஒரு வசனம் இருக்குது இல்லை, ஆவி அவுத்து போட்டுருவா, ஆவிய அவுத்து போட்டுருவா, ஆமா கரெக்டாக தான் அவர் சொல்றதை பார்த்தா போயிட்டு வரோம். இப்போ இப்படிலாம் யோசிச்சேன் நான் புனேபுரில். அப்புறமா தான் எந்த வசனம் தான் அவர் சொன்னார் எடுத்து பார்த்தா, என்னது அவுத்து போடுற மீனிங்ல இல்ல, அவித்து போடாத என்னடா மீனிங் சொல்லி இங்கிலீஷ்ல படிச்சு பார்த்தா, டு நாட் குவென்ச் தி ஹோலி ஸ்பிரிட். உன்னை விட்டு அவர் போக மாட்டாரு. அவுத்து போடுற சட்டையா அதை கழட்டி போடுறதுக்கு முடி உண்டு போக மாட்டாரு. உனக்குள்ளதான் இருக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, உனக்குள்ள இருக்கிற ஆவியானவரை தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற அப்படின்னால அவரை நீ கண்ட்ரோல் பண்ணாத, அவரை நீ அடக்கி வைக்காத, அவரை சப்ரஸ் பண்ணாத. அந்த ஆவியின் வழியிடத்துல வாழ ஆரம்பி. பேசுனார்னா பேசு. ஆமா, சொல்லுனா சொல்லு. யாரா என்ன சொல்லுனா சொல்லு டைரக்டா. என்ன பதவி, அதிகாரி, எவ்வளவு பெரிய அதெல்லாம் யோசி. உனக்குள்ள ஆவியான சொல்லுன்னு சொல்லு. அது ஆவியான உனக்குள்ள சொல்றது புரியணும் அப்படின்னா நீ எப்பொழுது கிறிஸ்துவின் சிந்தையில் நிரம்பி இருக்கணும். அதுதான் முக்கியம். நம்ம வீட்டுல இருந்து கிளம்புதையே நான் வேலைக்கு போறேன், நான் என்ன பண்ண போறது இல்லை, ஊழியம் பண்ண போறேன். எதுக்கு போறேன்? அப்புறம் எங்க ஆவியானவர் அங்க உங்ககிட்ட அந்த நபர்கிட்ட இயேசுவை பத்தி சொல்லுன்னு சொல்றது உங்களுக்கு எங்க புரிய போகுது சொல்லுங்க? ரொம்ப வருஷம் முன்னாடி ஃபர்ஸ்ட் என் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு டேப் ஆசைப்பட்டு ஒரு டேப் வாங்கினேன். நான் ஒரு மொக்க டேப்னு வச்சுங்களேன். என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வாங்கி கொடுத்தான். ஒரு மொக்க டேப். அது ஆக்சுவலாக என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படல, வித்துடலான்னு பிளான் பண்ணிட்டேன். ஆன்லைன் OLX போட்டுட்டேன். வாங்குறதுக்கு ஒருத்தர் வந்தார். ஆள்லாம் குறையல்னு தொப்ப குண்டா ஆள் பயங்கரமா இருந்தார். 5 வரல ராசிகள் மோதிரம் 5 வரலையும் போட்டு வந்தாரு. பெருசா ஒரு ரெட் கலர் வச்சுன்னு ஆளை பார்க்கவே டெரரா இருந்தாப்புல. வீட்டுக்கு வந்துட்டாரு. கூப்பிட்டு உட்கார வச்சு, இப்போ இந்த நபர்கிட்ட எப்படி இயேசுவை பத்தி பேசுறது,
ரெண்டாவது, நான் இயேசுவை பத்தி பேசுறதுக்காக இல்லை. எதுக்காக வந்துக்கிறாரு? அந்த டேப் வாங்கி கொடுத்து காசு கொடுத்து ஏன் மனசுல ஆவியானாரு சொல்லுன்றாரு. காஸ்பல் சொல்லு இவருக்கு. நான் ஒரு பக்கம் பார்க்கறதுக்கு டெரராகிறாரு. இது விபரீதத்துல முடியக்கூடாது. நான் ஒரு பக்கம் யோசிக்கிறேன். ஒரு வழியா டாபிக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இயேசுவை பத்தி அவர் பேசிட்டேன். அவர் லாஸ்டா சொன்னாரு, சார் இது வரைக்கும் நீங்க சொன்ன இந்த வார்த்தை என் லைஃப்ல யாருமே எனக்கு சொன்னதே இல்லை சார். நான் அந்த டேப் வைக்கிறத பத்தி அவர் என்ன பார்கெனே பண்ணல. எவ்வளவு சொன்னா அப்படியே காசை தூக்கி கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிட்டாரு. ஏடிஎம் இந்த ஏடிஎம் போய் தான் அமௌண்ட் எடுத்தாருன்னாரு. எடுத்து எங்க கையில கொடுத்துட்டு, சார் நான் வாழ்ற சிச்சுவேஷன் வேற மாதிரி இருக்குது. நான் மொத்தமா அந்த போர்வை அப்படி தூக்கி போட்டு நான் அப்படியே வந்துருவேனான்னு எனக்கு தெரியல. ஆனா கண்டிப்பா நீங்க சொல்ல நான் மறக்க மாட்டேன் சார் அப்படின்னாரு. இந்த மாதிரி எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா? நம்ம வெளி தோட்டத்தை பார்த்துட்டு புதுசா மட்டும் யோசிக்கிறாங்க. ஐயோ ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்டா இருக்கும், பிரச்சனை ஆயிடும், கரெக்டா. நீ பிரச்சனையை பத்தி யோசிக்காத, அது ஆத்துமா ரசிக்கப்படுறத பத்தி யோசி. பிரச்சனை ஆயிடுமோ நீ யோசிச்சுனா, நீ பிரச்சனையின் வழியா நீ உன்னை பத்தி யோசிக்கிற. உனக்கு எதனா பாதிப்பு வந்துடுமோ யோசிக்கிற. எனக்கு என்ன பாதிப்பு வந்தாலும் பரவாயில்ல. கார்த்தி பத்திரன் இயேசுவை பத்தி சிஎம்சில பேசி சிஎம்சில எவ்வளவு பிரச்சனை பண்ணி கார்த்தி பத்திரத்துக்கு ஜெயிலில் வச்சுட்டாங்க. சேர்த்து வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? போய் பெயில் எடுக்கிற வழியை பார்ப்போம். அழுதுட்டு இருப்போம் உட்காந்துன்னு. இல்ல, நீங்க ஜெயிலில் போயிட்டு இது இந்த விமல் பாஸ்டர் பேச்சை கேட்டாலே இப்படித்தான், இவர் பேச்சை கேட்ட கொண்டு ஜெயிலில் விட்டாரு அப்படி இல்லை அப்படி சொல்லுவீங்களா? இல்லை, அப்படி இல்லை. ஒரு நாள் போயிருப்போம். அவன் ஜெயிலுக்கு போன அசிங்கப்படும். ஐயோ ஜெயிலுக்கு போயிட்டேன் இயேசுக்காக ஜெயிலுக்கு போனேன்டா. தைரியமா சொல்லணும். பவுல் சொல்றாருல்ல, நான் ஜெயிலில் கட்டப்பட்டவனாக இருக்கிறேன் ஆகிலும், சொல்ற சிறையில் கட்டப்பட்டவனாக இருக்கிறேன் ஆகிலும் சுவிசேஷம் கட்டப்படவில்லை. தீமோத்தேயுக்கு எழுதுறாரு, உன்னை அழைத்த தேவனை குறித்தும் நீ என்னை குறித்து வெட்கப்படாம பேசுன்றாரு. என் டீச்சர் எங்க தெரியுமா? ஜெயில இருக்கிறாரா. தீமோத்தேயு தைரியமா பேசு அப்படின்றாரு. நல்லா கவனி. நான் என் சுயம், என் வாழ்க்கை, என் மனைவி, என் பிள்ளைங்க, என் ஃபேமிலி, எனக்குன்னு ஒரு லைஃப் எந்துன்ற பத்தி அது எதுவுமே இங்கே பெர்மனெண்ட்டே கிடையாது. எதுவுமே வச்சுட்டு இருக்க போறது இல்லை. திடீர்னு பிள்ளை சேர்த்து போனா என்ன பண்ணுவேன்? புதுசை சேர்த்து என்ன பண்ணுவேன்? பொண்டாட்டி சேர்த்து என்ன பண்ணுவேன்? தடுக்க முடியுமா? நம்ம கையில கிடையவே கிடையாது. ஆனா இதுனோ பெர்மனெண்ட் நினைச்சுன்னு இதுக்காகவே வாழ்ந்துன்ற உன் வாழ்க்கை இயேசுக்காக. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கை இயேசு பத்தி பேசுறதுக்காக. நீ இயேசுக்காக நீ பேச ஆரம்பிச்சுன்னா உன்னை கர்த்தர் பெர்ஃபெக்டா வைப்பார். ஜெயிலில் வச்சாலும் பெர்ஃபெக்டா வைப்பார், உன்னை வெளியே வச்சாலும் பெர்ஃபெக்டா வைப்பார். ஆண்டவருக்காக என்ற சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எங்க தூக்கி போட்டாங்க? அக்கினி சூழலில் தூக்கி போட்டாங்க. என்னாச்சு? அவங்களுக்கு செத்துட்டாங்களா? ஆண்டவர் அவங்க மத்தியில் இருந்தாரு, ஒண்ணுமே ஆகல. அந்த பேசிக்கான விசுவாசம் நம்ம இங்க வர மாட்டேங்க. ஆமென். மார்க் 3ஆம் அதிகாரத்துல மார்க் 3ஆம் அதிகாரத்துல 28 வாசிங்க. மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசப்படுற தூஷணம் அவன் என்றென்றைக்கு மன்னிப்பு இல்லாம நித்திய ஆக்கினைக்கு உள்ளாயிருப்பான் என்றார். ஏன் அப்படின்னா, அசுத்த ஆவியை கொண்டிருக்கிறார் என்று அவர்கள் சொன்னபடினாலே அவர் இப்படி சொன்னார். இப்ப கவனி, நீ ஆவியானவரை கண்ட்ரோல் பண்ணாத. உன் மாம்ச இச்சைகள் நிறைவேற்றுவதற்கு, உன் வேலையை நீ செய்யறதுக்கு உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் போதிக்கிறத என்ன பண்ணக்கூடாது? அவித்து போடக்கூடாது. அவித்துனா இட்லி கொண்டால நெருப்பு தண்ணியை ஊற்றிட்டு நெருப்பு வச்சு ஆவி அந்த ஆவியை கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறீங்க பார்த்தீங்களா உள்ள, அது கண்ட்ரோல் ஆகும்போது இட்லி அவியும். அதே சேம் மீனிங், அதே வார்த்தை தான். உனக்குள்ள இருக்கிற ஆவியானவரை உனக்குள்ளவே வச்சு என்ன பண்ணாத? க்ளோஸ் பண்ணாத, லாக் பண்ணாத, ஸ்டாப் பண்ணாத, அவித்து போடாத. நீ மாம்சத்துல வாழ்ந்தாலும் உன் வாழ்க்கையினுடைய நடைப்பிரயாணங்கள் எல்லாம் ஆவியினுடைய நடையில நடக்கிறதா இருக்கணும். பரிசுத்தாவி லீட் பண்றதா இருக்கணும் வாழ்க்கை. அப்ப அவர் உனக்குள்ள இருந்து சொல்ற காரியத்தை செஞ்சீங்கன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. பிரச்சனை வந்தாலும் அவர் பார்த்துக்குவார். ஆமா, பிரச்சனை வந்தாலும் அவர் பார்த்துக்குவார், சந்தேகமே கிடையாது. ராமன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ பரிசுத்தாவிக்கு விரோதமாய் பேசப்படுற எந்த தூஷணமும் ஆண்டவர் மன்னிக்க மாட்டார். இங்க எக்ஸாக்டிங் என்ன சொல்றாரு தெரியுமா? இயேசு பிசாசை துரத்துறாரு. எதை வச்சு துரத்துறாரு? பரிசுத்தாவின் மேல துரத்துறாரு. ஆனா அங்க இருந்து யூதர்கள் என்ன சொல்றான் தெரியுமா? இவன் பெயல்செபூலின் ஆவியை பிடிச்சிருக்கிறான், பிசாசு வச்சு பிசாசு துரத்திட்டு இருக்கிறான் அப்படின்ட்டு யூதர்கள் சொல்றாங்க.
அதை இயேசு சொல்றாரு, நீ பரிசுத்த விரோதமாய் பேசப்படுற பாவம் கடைசி வரைக்கும் மன்னிக்கப்படாது, உன் ஆக்கினை தீர்ப்புகளை கொண்டு போகும் அப்படின்றாரு. ஆனா இதுல இன்னொரு மீனிங் கூட இருக்கு, கவனிங்க. இப்ப ஆவியானவருடைய நடத்துதல நீ இல்லைன்னா, பரிசுத்த விரோதமா நீ பண்ணினா உன்னை மன்னிப்பு இல்லைன்றாரு. இப்ப ஆவியானவர் உனக்கு உள்ள இருந்து காஸ்பல் சொல்லுன்றாரு. நான் சொல்ல மாட்டேன், நீ அவரை ஸ்டாப் பண்ணினா இதுக்கு என்ன மீனிங்க? நீ அவரை சார்ந்து செயல்படுறியா, அவர் விரோதமா செயல்படுறியா? உன்னை மன்னிப்பாரா, மன்னிக்க மாட்டாரா? எவ்வளவு டேஞ்சர் பார்த்தீங்களா? அதான் திருப்பி திருப்பி சொல்றேன், பரிசுத்தாவே தேவன் தந்த காரணமே இயேசுவை பத்தி பேசுறதுக்காக தான். பரிசுத்தாவே தேவன் நமக்கு தந்திருக்கிற காரணமே எல்லாரும் பரிசுத்தாவை பெறுவதற்காக தான். பரிசுத்தாவே தேவன் தந்த காரணம் பரலோகம் போறதுக்கு மட்டும் இல்ல, பூமியில தேவராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்காக தான். அந்த பாரம் உனக்குள்ள இருக்கணும், அந்த ஆத்ம பாரம் உனக்குள்ள இருக்கணும். நீ எல்லார்ட்டையும் இயேசுவை பத்தி பேசணும். ராமன் சொல்லுங்களேன். 1 கொரிந்தியர் 9 அதிகாரம் 16 வசனம். 1 கொரிந்தியர் 9 அதிகாரம் 16 என்ன சொல்லப்பட்டிருப்பாரு? பவுல் என்ன சொல்லிருப்பாரு? 1 கொரிந்தியர் 9:16 16. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு, இதுதான் முதல். ஆக்சுவலா இன்னைக்கு செய்தி ஸ்டார்ட் பண்ணும்போது இங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கணும். நீ காஸ்பிள் சொல்லாம என்னை கர்த்தர் ஆசீர்வதிச்சுட்டு நினைச்சீங்கன்னா கனவு பார்த்துருக்கிற, நடக்கவே நடக்காது. நீ காஸ்பிள் சொன்னீங்கன்னா உனக்கு எல்லா ஆசீர்வாதமும் ரெடியா உண்டு. ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன், சுவிசேஷம் சொல்றதுக்கு உன் சுயம் செத்துடணும். உங்க ஈகோ, நான்ன்றது நினைப்பு, அதெல்லாம் உன்னோட வெளியே போயிடணும். ஒண்ணு அதெல்லாம் போயிருச்சு. அப்போ காஸ்பிள் சொன்னா அப்ப நான் அதில் பெருமைப்படலாமா? அதில் பெருமைப்பட ஒண்ணுமே இல்லை. உனக்கு அவர் உயிரை கொடுத்துக்கிறாரு, அவரை பத்தி நீ சொல்றது என்ன ஆகுது? ஒண்ணுமே இல்லை. அதை கூட சொல்லலாம், நீ எல்லாம் மனுஷனே இல்லை. ஆமென். ஆமா, மறுபடியும் வாசிங்க. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தோம், மேன்மை பாராட்ட எனக்கு இடம் இல்ல. You cannot take pride on sharing gospel because it is your work. சுவிசேஷம் என்பது உன் கடமை. வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், பிள்ளையை பார்க்கணும், நல்லா வளர்க்கணும், இல்லை அதெல்லாம் உன் கடமை நினைக்கிறீங்கல்ல. சுவிசேஷம் உன் கடமை. ஆமா, அது உண்மையில் விழுந்த கடமை. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாது இருந்தால் எனக்கு, இப்ப புரியுதா? நீ காஸ்பிள் சொல்லலைன்னா உனக்கு எல்லா பிரச்சனையும் வரும்னு நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். புரியுதா? இதுதான் மீனிங். இது இதுதான் 1:9-16 பவுல் சொல்றாரு பார்த்தீங்களா? நீ சுவிசேஷம் சொல்லலாம் உனக்கு ஐயோ. இப்போ கடைசியா சொல்லி முடிக்கிறேன். நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதத்துடைய குறைவிற்கு காரணம் நீ சுவிசேஷம் பேசாமல் இருப்பது. நம்ம வாழ்க்கையில விடுதலை இல்லாம கஷ்டப்படுறதுக்கு காரணம் நீ சுவிசேஷம் சொல்லாம இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில பிரச்சனைக்கு முடிவே இல்லாம ஒரே பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கிறது காரணம் நீ சுவிசேஷம் சொல்லாம இருக்கிறது. இது மொத்தமா ஒரே பாயிண்ட்ல சொல்லணும் அப்படின்னா, இது எல்லாத்துலேருந்து உன்னை விடுவிக்கிறவர் உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர். அந்த ஆவியானவர் சொல்ற காஸ்பிளை நீ சொல்லாம நீ அவரை கண்ட்ரோல் பண்றதுனால அவர் கொடுக்குற ஆசீர்வாதம் விடுதலைக்குள்ள உன்னால பிரவேசிக்க முடியல. அப்படி சொல்லவா? உனக்குள்ள ஆவியானவர் வந்து சொல்லுன்றாரு. ஆவியானவர் உனக்கு கொடுத்துருக்கிறாரே தவிர உன்னை ஆவியானவர் கண்ட்ரோல்ல கொடுக்கல ஆண்டவர். ஆவியானவர் கடவுளா இருந்தாலும் அவர் உனக்குள்ள உன் கண்ட்ரோல்ல கொடுத்துருக்கிறாரு. உன்னை தாண்டி உன் வாயை பிடிச்சி உன்னை ஃபோர்ஸ் பண்ணி அவர் பேச வைக்க மாட்டார். ஸோ ஹோலி ஸ்பிரிட் இஸ் இன் யோர் கண்ட்ரோல், இன் மை கண்ட்ரோல். அவர் உணர்த்துவார், ஏவுவார், சொல்லுவார், புரிய வைப்பார், ஹெல்ப் பண்ணுவார், ஸ்ட்ரெங்தன் பண்ணுவார், கைட் பண்ணுவார், சப்போர்ட் பண்ணுவார், உன்னை புஷ் பண்ணுவார். ஆனா உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டார், கட்டாயப்படுத்தி பேச வைக்க மாட்டார். அவருடைய வழிநடத்தல்ல அவரோட உணர்த்தப்படும் பொழுது டக்குன்னு அவனுக்கு காஸ்பிள் சொன்னீங்கன்னா அவரால் உண்டாகக்கூடிய விடுதலை, நன்மை, ஆசீர்வாதம், செழிப்பு, சம்பத்து, ஐஸ்வர்யம் எல்லாம் வாழ்க்கையில தானா வர ஆரம்பிக்கும். நீ எதுவும் ரொம்ப கஷ்டப்படுத்த அவசியம் இல்லை. இப்ப அந்த ஆவியானவரை நீ மொத்தமா கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு உன் சுயத்தினால நீ வெக்கப்பட்டு உன்னுடைய சரீர முயற்சியில இல்ல அசிங்கமா இருக்கு, பிரச்சனை ஆயிடும், கலட் ஆயிடும், வேலை போயிடும், அந்த ஆயிடும், இதாயிடும்ட்டு நீ உன்னுடைய தேவைக்காக நீ ஆவியானவரை கண்ட்ரோல் பண்ணினா, அப்ப அவர் ரொம்ப சிம்பிளா சொல்றாரு, உன் தேவையை பண்ணியே பார்த்துக்கோ, நான் ஆசீர்வதிக்க மாட்டேன். அதனாலதான் எல்லா பிரச்சனை இன்னும் முடியாம, போராட்டம் இன்னும் முடியாம, உண்மையான ஒரு சமாதானத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாம, நல்ல ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கைக்குள்ள போக முடியாம, ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கிறதுக்கு மீனான காரணம் நீ ஆவியானவரை கண்ட்ரோல் பண்றது தான் வரும். உண்மையில இன்னைக்கு ஆண்டவரோட பேச உண்மையா இருந்தா இன்னைக்கு ஒப்பு கொடு. எனக்குள்ள வளர்கிற ஆவியானவரை நான் கண்ட்ரோல் பண்ண மாட்டேன். அவரு என்கிட்ட பேசுறது எனக்கு புரியணும் அப்படின்னா நான் கிறிஸ்துவின் சிந்தையில் நிரப்பப்பட்டிருக்கோம். நீ கிறிஸ்துவின் சிந்தையில் நிரம்பிடு. போற இடத்துல காலைல எழுந்த உடனே நீ இயேசுவை பத்தி யார்கிட்ட பேச போறன்ற ஒரு ஆசையா நினைப்போட போ. உனக்கு ஆவியானவர் அந்த மொமெண்ட்ல உணர்த்துறது தெரியும். சம்டைம்ஸ் உன்னே மாரி நீ யோசிச்சு பேசலாமாண்டவரே, நீ யோசிக்கிறதுக்கு முன்னாடி நீ பேசிலாம் முடிச்சுட்டு இருப்ப. அப்புறமா யோசிப்ப,
பாரு ஆவியானவர்கிட்ட பேசவான்னு கேட்கறதுக்குள்ள பேசிய முடிச்சு பாரு. அப்படிலாம் லீட் பண்ணுவார் ஆண்டவர். ஆமென். அது ஒரே விஷயம் மட்டும் தான். கிறிஸ்துவின் சிந்தையில் நிரம்பிரு, ஆவின் வழிநடத்தல வாழ ஆரம்பி, நீ சுவிசேஷம் சொல்லு, ஊழியக்காரன் எல்லா சேவையும் செய்ய, சபைக்குரிய காரியத்தை பார்த்துக்கோ, கர்த்தரோட பர்ஃபெக்டா பார்த்துக்குவேன். சொல்லலாமா? நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டது நல்ல மத்திய வேலை காய் உமக்கு நன்றி. உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் கர்த்தர் நீர் நல்லவர். இந்த நாள் ஆண்டவரே, அப்போஸ்தல உபதேசத்தினுடைய முக்கியமான ஒரு காரியம், சீஷர்கள் ஆண்டவரே, உங்களுடைய அப்போஸ்தலர்களாகிய சீஷர்கள் சுவிசேஷத்தை தங்களுடைய வேலையாய் பாரமாய் சுமந்து கொண்டு அநேகர் மத்தியில் கர்த்தாவே இதை போய் பறைசாற்றிருக்கிறாங்க. ஆண்டவரே, அதை நீ எங்களோடு பேசினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் அதை உணர்ந்து புரிந்து அறிந்து அந்த பாரத்தை கர்த்தாவே நாங்கள் சுமந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் பாரத்தோடு அநேகரை கிறிஸ்து இயேசுக்குள்ள வழிநடத்த, அநேகருக்கு இயேசுவை குறித்து நாங்கள் பேச, அநேகர் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையில பலப்படுத்த நீர் எங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் சுபிக்கிறோம். இந்த நாள் எங்களுக்கு பேசின வார்த்தைகளுக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் இதை விட்டு விலகாதபடி, கேட்டவை விட்டு விலகாதபடிக்கு நாங்கள் ஜாக்கிரதையா இருக்க, கேட்ட காரியத்தை நாங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் ஸ்திரமாய் நிலைத்து நிற்க கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டப்படி நாங்கள் சுபிக்கிறோம். உங்க கரங்கள் ஒப்புக் கொடுக்குற ஆண்டவரே, நீர் எங்களோட கூட நடத்தும், ஆசீர்வதியும், நாம மாத்திரம் வகையை பொருட்டும் துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். ரட்சகர் மீட்புமாகிய இயேசுவின் நாமத்தில் சுபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்ம அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, நோய்களை எல்லாம் குணமாக்கி, பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினாலும் இறுக்கத்தினாலும் முடிச்சுட்டு, நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குகிறது. கழுகுக்கு சமணமாய் வயது திரும்ப வாழ்வயது போல ஆகிறது. ஆமீன். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம் திரியேக தேவனாகிய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம், தெய்வ அன்பும், பரிசுத்த ஆவியானோர் அந்நியோன்யமும் ஐக்கியம் இன்றைக்கும் சதா காலங்களிலும் ஆண்டவராய் இயேசு வரும் வரைக்கும் நம் அனைவரோடும் கூட நடத்துவாராக. ஆமீன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மார்னாதா இயேசு சீக்கிரம் போவார். ஜெபத்துக்குள்ளெல்லாம் ஒரு கை கொடுத்து வாழ்த்துங்க. கேட்ட சத்தியத்தில் 2 குறிப்பு 2 பேரோடு பகிர்ந்து கொள்ளுங்க, என்கரேஜ் பண்ணுங்க, பகிர்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் சீக்கிரம் வர போகிறார்.